நமக்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுத்தாகணும். ஒரு நாலேஜ் வந்துட்டா, ஒரு புத்தி இருந்துட்டா நல்ல செழிப்பா இருப்பாங்க. எல்லா செல்வ வளமும் இருக்கும். ஒரு மனிதனுக்கு புதன் சரியில்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு புதன் கெட்டுருச்சு, புத்தி அவசர புத்தியா கையால மருந்து கொடுத்தாங்கன்னா சீக்கிரம். இப்போ மேஷத்துல புதன் இருக்கவங்க வந்து பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா புதன் அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தியை தாண்டி நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி விஷயங்களுக்கு புதன் அப்படிங்கிற கிரகம் நமக்கு உபயோகமாக இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை 12 கட்டங்களில் புதன் இருக்கும் பொழுது ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் வரும், அதற்கு நமக்கு தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி சேர்த்து ஒரு காம்போவாக கொடுக்கறதுக்காக அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் ஜீவிதா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். புதன் அப்படிங்கிற கிரகம் மெர்க்குரி, அந்த புதன் 12 ராசி கட்டங்களில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தனித்த புதன் இது கூட மற்ற கிரகங்கள் சேரும்போதும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது, அதற்கான தீர்வும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே புதன்னாலே நமக்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுத்தாகணும். ஒரு நாலேஜ் வந்துட்டா, ஒரு புத்தி இருந்துட்டா எங்கே வேணாலும் நம்ம வந்து பொழைச்சிக்குவோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த நாலேஜுங்கிறது நம்ம படித்து வர்றதா. புதனுக்கு வந்து எல்லாமே லாஜிக்கல் திங்கிங்காக தான் இருக்கும். புதன் பொறுத்த வரைக்கும் எமோஷனல் கனெக்ட் ஆகாது. புதன் பல வகையில் வேலை பார்க்கும். ஒரு சிலருக்கு வந்து ஞானமாக வேலை பார்க்கும். ஒரு சிலருக்கு வந்து படித்து மனப்பாடம் பண்ணினா தான் ஒரு விஷயத்த அவங்களால வந்து ஞாபகத்திலே வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு புதன் கெட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல செழிப்பாக இருப்பாங்க, எல்லா செல்வ வளமும் இருக்கும், ஆனால் அனுபவிக்க தெரியாது. சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே தான் வந்து புதன் கெடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. புதன் வந்து பணத்துக்கு மட்டும் இல்லை, நாலேஜுக்கு மட்டும் இல்லை, இந்த டாக்குமெண்ட்ஸ் இது ரிலேட்டட் மட்டும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு புதன் சரியில்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கொடுப்பதும் புதன் தான். இந்த புதன் வந்து யாருக்காவது கெட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த திங்கிங் கெப்பாசிட்டி வராது. அப்போ தான் வந்து நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, நீ சொல்கிறது எனக்கு புரியலையான்னு ஒரு ஆர்கியூமெண்ட்லாம் வருது பார்த்தீங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார. அவங்களுக்குமே புதன் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஜென்ரலாக வந்து எதை பார்ப்போம்னா குருவை பார்ப்போம். குரு நல்லா இருக்கா, ஓகே, அப்போ வந்து இவங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். சுக்கிரனை பார்ப்போம். ஆனால் புதன்கிற ஒரு விஷயத்தை நம்ம விட்டுருவோம். ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் புதன் குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்களும் வந்து அந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்கன்னா அது புதன் தான் அதை செய்யும். மறைஞ்சிருந்தே செய்யக்கூடியது அப்படிங்கிறது தான். அப்போது ஒருத்தங்களுடைய ஜாதகத்தில் புதன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புதனை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இப்போ மேஷத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஒருவருக்கு மேஷ ராசி கட்டத்தில் புதன் இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அது எப்படி செயல்படும், அதை அவங்க பாசிட்டிவாக எப்படி யூஸ் பண்ணி. ஜென்ரலாகவே மேஷ ராசிக்காரங்க துடுக்காக இருக்கிறவங்க தான், அவசரப்பட்டு எல்லாமே செய்கிறவங்க தான். ஏன் அப்படின்னா புதன் இவங்களுக்கு நல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்குமா தவிர்த்து சொல்யூஷன் கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். மேஷத்தில் புதன் இருக்குது அப்படின்னா தொழில் நல்லா அவங்களுக்கு வரும். பிஸ்னஸ் மைண்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீழ்ச்சி ஆகுங்கிற தாட்டே அவங்களுக்கு இருக்காது. ஒரு 10 ஐடியாவது கையில் வச்சுருப்பாங்க. அப்போ மேஷத்தில் ஒருத்தவங்களுக்கு புதன் இருக்குன்னா இவங்க தாராளமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வெறும் கையில் முழம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மேஷத்தில் புதன் இருக்குது அப்படின்னா அந்த தாட் நாலேஜை வச்சு வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படிங்கிறது தான் மேஷத்தில் புதன் இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இவங்கெல்லாம் வந்து சரியான வழிபாட்டு முறைகளும் மேஷத்தில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா புத்தி அவசர புத்தியாக செயல்பற்றக்கூடாது. மேஷத்துக்கு புத்தி எப்போவுமே அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங்காகவே தான் இருக்கும். லிசனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த லிசனிங் கெப்பாசிட்டி வரணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையும் அவங்களுக்கு அவசியம். அந்த புதனை இவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது தான் அவங்கள டாப்பில் கொண்டு போய் வைக்கும். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதை விட மேஷத்தில் இருக்கவங்க புத்தியை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய புதன் இப்போ ஒருவேளை மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது அப்படிங்கிறது ஒரு நம்ம தனித்த புதன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வேறு கிரகங்கள் இருந்தாலும் இதனுடைய ரோல் என்னவா இருக்கும், என்ன கோவில் ஃபாலோ பண்ணி. இப்போ மேஷத்தில் புதன் இருக்கவங்க வந்து உப்ளியப்பன் கோயிலுக்கு போகிறதும், ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் போய் அவங்க வழிபாடு பண்ணிட்டு வரப்போ அங்கே இருக்கிற அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு ஒரு நிதானத்தை ஃபஸ்ட்டு கொடுக்கும். ஏன் அப்படின்னா மேஷம் திடீர்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே. இவங்களையுமே மிஸ்ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இருக்கிறவங்க. இவங்க என்ன சொல்ல வராங்களோ அது கரெக்டாக போய் டெலிவரி ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு த்ரோ ஆஃப் வாய்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்ன சொல்ல வந்தேங்கிறது உங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? அந்த நிதானத்துக்காகவே இந்த 2 ஸ்தலங்களுக்கு இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய புத்தி கூர்மை வந்து தெளிவாக மற்றவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான். மேஷத்தில் புதன் இருந்தால் என்ன மாதிரி தொழில் செலக்ட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி படிப்பை வந்து அவங்க செலக்ட் பண்ணலாம்?
இப்போ மேஷத்தில் புதன் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு லாபியிங் பிஸ்னஸ்லாம் செட் ஆகும். அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட்லலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புதன் இருக்கவங்கனால சீக்கிரமாக அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான டாக்குமெண்ட் ரிலேட்டடான ஒர்க் எடுத்து பண்ணுறது, மற்றவங்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி கொடுக்குற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஈஸியாக இவங்களுக்கு வரும் புதன் நல்லா இருக்கிற பட்சத்தில். ஏன்னா இவங்க வந்து காரியவாதிகளாகவே இருப்பாங்க. கரெக்டாக அந்த காரியத்தில் கரெக்டாக இருந்து எப்படியாவது அதை சரி பண்ணிடுவோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் புதன் இருக்குது அப்படின்னா இவங்க மெடிசன் ரிலேட்டடாகவும் படிக்கிறாங்க. ஃபார்மசிட்டிக்கல் விஷயங்கள் ரொம்ப நல்லா வரும் இவங்களுக்கு. மெடிசன் ஓரியன்டாக மருந்து டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரது ஒன்று இருக்குது. ஜென்ரலாகவே மேஷராசிக்காரங்க வந்து கையால் மருந்து கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் சரியாகும்லாம் சொல்லுவாங்க. முக்கியமாக அதில் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்காங்க, பரணி நட்சத்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் வந்து வெறும் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வரும். ஆயுர்வேத மருந்துகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் இருக்கிறவங்க புதன் படிக்கிறாங்க அப்படின்னா மூலிகைகளுடைய வார்த்தைகள்லாம் இவங்களுக்கு நல்ல உச்சரிப்புகளே ரொம்ப நல்லா வரும், ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக இவங்க வந்து படிக்கலாம். இப்போ மேஷத்தில் ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ புதன் இருக்கும்பொழுது அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் அவங்க ஒரு சுமூகமாக வாழணும்னா என்ன பண்ணணும்? திருச்சி ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலில் போயிட்டு அங்கே இருக்க சக்கரத்தாழ்வாருக்கு வந்து 29 விளக்கு கணவன் மனைவியாக சேர்ந்து அதிகாலையில் போயிட்டு இந்த வேலையை வந்து அவங்க சக்கரத்தாழ்வாருக்கு போயிட்டு விளக்கு வச்சுட்டு வராங்க அப்படின்னா சீக்கிரம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ பவர் இருக்குது. ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலில் போயிட்டு அங்கே நம்ம வழிபாடு பண்ணுறோன்னா அங்கே வந்து தேவிமார்கள் இருக்கிறாங்க இல்லையா, 3 தேவிகள் இருப்பாங்க. பின்னாடி இருக்கிறவங்க தான் வந்து ஸ்ரீதேவி. அவங்கள தான் எட்டி பார்த்தே வழிபாடு பண்ணணும். ஏன்னா உடனே வரம் கொடுப்பாங்கங்கிறதுனால தான் அவங்கள பின்னாடி வச்சுருப்பாங்க. மற்ற 2 தெய்வங்களுமே கூட யோசிச்சு வரம் கொடுப்பாங்களாம், ஆனால் அவங்கள எட்டி பார்த்துட்டாலே அவங்க வரம் கொடுத்துருவாங்களாம். முக்கியமாக பெண்கள் அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த 3 தேவிகளை அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தெளிவு நிலைகள் அப்படிங்கிறது வரும். இப்போ சக்கராஸ்னு பார்த்தோம்னா இந்த மேஷத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு எந்த சக்கரா நல்லா ஒர்க் ஆகும், எது டீஆக்டிவேட்டடாக இருக்கும், எதை அவங்க ஸ்ட்ராங் பண்ணும்? மேஷத்தில் புதன் இருக்கவங்களுக்கு வந்து மூலாதாரம் முதல் ஸ்ட்ராங் ஆகிடும். கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கனெக்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப கனெக்ட் ஆகிருப்போ அந்த ஆங்ஸைட்டி, அந்த ஒரு படப்படப்பு தன்மை அதெல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ அவங்களுக்கு நிதானமான ஒரு முறையில் வந்து அவங்க வழிபாட்டு முறைகள் பண்ணுறப்போ மூலாதார சக்கரம் முதல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி விசுத்தி சக்கரம் எப்போவுமே ஓப்பன் தான். ஆக்ஞா சக்கரமும் நல்லா கனெக்ட் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த தெய்வ அனுகிரகங்கிறது அந்த பவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். போன உடனே வந்து இந்த காட்சி கிடச்சிச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் மேஷத்துக்கு எப்போவுமே ரொம்ப அமையும். இவங்களுக்கு மணிப்பூரக சக்கரம் வந்து தெளிவான முறையில் இருக்கணும். அதாவது மணிப்பூரக சக்கரத்துடைய வேலை என்ன அப்படின்னா எந்த விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு ஒரு டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மேஷம் மிஸ் ஆகிற இடமே இதுதான், இந்த மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரக சக்கரம் தான் அந்த ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த இடம். ஸோ அதைத்தான் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணணும். பல விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. என்னால் எல்லாமே செய்ய முடியும், உங்களால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும்னு ஒன்று இருக்குது. ஸோ மணிப்பூரக சக்கரத்தை தான் இவங்க ஆக்டிவேட் பண்ணணும். ரிஷப ராசிக்காரருக்கு, ரிஷபத்தில் ஒருத்தருக்கு புதன் இருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்க கேரக்டரைசேஷன் இல்லை அவங்க வந்து அடுத்த லெவலில் போகிறதுக்கு பாசிட்டிவாக என்ன மாதிரி விஷயங்கள்? இப்போ ரிஷபத்தில் புதன் இருக்குன்னா ஜென்ரலாகவே சுக்கிரன் இல்லையா ரிஷபம். ஸோ இந்த சுக்கிரன் என்ன செய்யும் அப்படின்னா ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும். இதை செய்யலாம் அதை செய்யலாம், ஆர்டிஸ்டிக் விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லா வரும், ஆனால் மந்தமாக இருந்துடும். புதன் மந்தம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் படிச்சுட்டேன் ஆனால் எக்ஸாம் எழுத போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். சில பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க ரிஷபத்தில் இருக்காங்க நல்லா தாங்க படிக்கிறான், ஆனால் வந்து எக்ஸாம் போனால் மட்டும் ஒழுங்காக எழுத மாட்டானா, அவங்களுக்கு போர் அடிக்கும், நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். புதன் நல்லா இருக்குது அப்படின்னாலே ஃபினான்ஷியல் விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு வந்து சேமிப்பு வராது. எவ்வளோ பணம் இருந்தாலும் இதை எப்படி செலவு பண்ணலாங்கிற மைண்ட் செட் தான் வருமோ தவிர்த்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கால்குலேஷன் மிஸ் ஆகும். கணக்கு போட்டு வாழணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, பணம் இல்லாதப்ப கணக்கு போடுவாங்க, வந்தால் இதை பண்ணலாம் அப்படின்னா. ஆனால் பணம் வந்துருச்சு அப்படின்னா கணக்குகள் வராது. அப்போது இவங்க வந்து சரியான வழிபாட்டு முறைகள்லாம் கோயிலில் போயிட்டு பண்ணுறது, இல்லை அந்தந்த தெய்வங்களை கரெக்டாக வழிபாடு பண்ணி நான் எப்படியாவது என் கையில் பணம் தங்கிடணும் அப்படிங்கிறதுக்கு புதன் தான் அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணணும், பணம் தங்குறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி சுக்கிரன் கொடுக்குற இடத்துல தான் இருக்குது. சோம்பேறித்தனத்தையும் ரிஷபம் வாங்காமல் இருக்கணும். பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க வந்து வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி ஒரு வேலை வந்து விடிய விடிய கூட செய்ய முடியாது. ஆனால் எந்த வேலையும் இல்லை அப்படின்னா நகரவே மாட்டாங்க, 2-3 நாள் ஆனாலும் சரி. ஸோ இது வந்து புதன் கொஞ்சம் ஆக்டிவாக இவங்களுக்கு இருக்கணும். அப்போ புதன் நல்லபடியாக இவங்கள்ட்ட வந்து ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து வார்த்தைகள் தெளிவாகும், கேட்குறவங்களுக்கே இனிமையாக
இருக்கும். இல்லை அப்படின்னா ரிஷபராசியில் இருக்கவங்க வந்து வார்த்தைகள் இனிமையா இருக்காது புதன் சரி இல்லை அப்படின்னா. இவங்களுக்கு வந்து பேசியே கவரக்கூடிய அமைப்பு வந்து புதன் நல்லா இருந்துச்சுன்னா ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பேச பேச கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும், ஆறுதலா இருக்கும். அப்ப இது வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடியது. ரிஷபத்துல புதன் இருக்கவங்களுக்கு நிதானம் ரொம்ப அவசியம். எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும். ஏன்னா ரிஷபத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு மனசு வந்து அப்செட் ஆயிடும். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும். அந்த கரெக்டா அந்த வைரம் கிடைக்கிற நேரத்துல கோடாலி தூக்கி போட்டுட்டு வர்றது தான் இவங்களுக்கு. அப்ப அந்த புத்தி சாதுரியமா சுக்கிரன் இருக்கணும். சுக்கிரன் அவ்வளவு சீக்கிரம் புத்தியை வாங்காது. ரிஷபத்துல இருக்கவங்க ரொம்ப காரியவாதிகளாவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா புத்தி மந்தமாயிரும். சரியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்க தெரியாது. கரெக்டா நல்லவங்களை வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கரெக்டா தேவையில்லாதவங்களை பக்கத்துல வச்சுக்கிறாங்க அப்படின்னாலே இங்க புதன் கெட்டு இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சுக்கிரன் எல்லாத்தையும் ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் புதன் சரியில்லை அப்படின்னா தனிமைக்கு போயிடுவாங்க ரிஷபம். அப்போ இவங்க சில கோயில்கள், சில முக்கியமான பரிகார ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு, ஏன்னா ரிஷபத்துல இருக்கவங்களுக்கு கணவன் மனைவியோட நிறைய வாக்குவாதங்கள்லாம் வரும். இப்ப சப்போஸ் சுக்கிரன் அமைப்புல இருக்கவங்க புதன் சாரமா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபத்துல இருக்கவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் தான் பேசும். அந்த இடத்துல வந்து லாஜிக்கல் திங்கிங் வந்து வராது. லாஜிக்கல் திங்கிங் வரணும்னா புதனுடைய அனுகிரகம் கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. அப்போ இவங்க வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல போய் வழிபாடு பண்றது, இல்ல அப்படின்னா வந்து திருவல்லிக்கேணியில இருக்க பார்த்தசாரதி கோயில், இந்த 2 ஸ்தலங்களுமே வந்து தெளிவை கொடுக்கக்கூடிய இடங்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படியே ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு தெரியும், ஆனா அது எப்போ எந்த நேரத்துல கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியாம இவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ரிஷபத்துக்கு, உங்களுக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் பெருசுன்னு இருந்துக்கணும். இது ஜென்ரலாவே நம்ம எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு விஷயம் தான். ஆனா இவங்க வந்து அந்த நேரத்துல அந்த எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த லாஜிக்கல் திங்கிங்கும் ரிஷபத்துக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுனால இவங்க இந்த 2 ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்றாங்கன்னா முதல் பொருளாதார ரீதியா இவங்க முதல் ஸ்டெபிளைஸ் ஆவாங்க. அப்போ வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்து கேட்கறவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப இங்க புதன் இருக்கிறவங்க என்ன மாதிரி தொழில் பண்ணலாம், படிப்புல அவங்க என்ன மாதிரி விஷயத்த செலக்ட்? ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கலை சம்பந்தப்பட்ட எல்லாமே ரொம்ப நல்லா வரும். கலைங்கிறது ஒரு கடல். இது வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன், ஆன் ஸ்கிரீன் எல்லாமே வரும். இன்னும் சொல்லப்போனா இவங்க வந்து கைவினை பொருட்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இன்னும் சில ரிஷபத்துக்கு வந்து உணவு சமைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா வரும். அப்போ இது ரிலேட்டடா என்ன படிச்சாலும் சரி ரிஷபம், அதுல ஒரு அழகு இருக்கணும், நேர்த்தி இருக்கணும். அந்த அழகும் நேர்த்தியும் கரெக்டா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போடணும். பயம் இருக்கும் ரிஷபத்துக்கு எப்பவுமே, நான் இது பண்றது கரெக்டா, யாராவது ஒருத்தங்க வந்து நீ பண்றது கரெக்ட்னு சொன்னா மட்டுமே. ஏன்னா நான் பல இதுல சொல்லியிருப்பேன், ரிஷபத்தை வந்து யாராவது ஒருத்தங்க வந்து இயக்கிட்டே இருக்கணும், இவங்க இயங்கணும் அப்படின்னு. அப்போ இந்த இயக்கம்ங்கிறது இந்த புதன் இயக்கிட்டு போயிடணும், இவங்களுடைய நாலேஜை இயக்கிட்டு போயிடணும். நானே தனியா எல்லாமே பண்ண முடியும், அட் த சேம் டைம் மற்றவங்களையும் அரவணைச்சு என்னால பண்ண முடியும்னா பேசி இவங்கனால வேலை வாங்க முடியும். ஆனா அது கன்சிஸ்டண்டா இவங்களுக்கு போகாது, திடீர்னு எமோஷன்ஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு. இப்போ கணவன் மனைவி இணைந்து இருக்கணும், இந்த இடத்துல புதன் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லாம நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும்னா என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்? இல்லாட்டி ப்ராக்டிக்கலி நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நிறைய பேசிக்காம நிறைய இதுல கவனம் கொடுக்காம இருந்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும்னா? இவங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த 2 ஸ்தலங்களுக்கு போக சொல்றேன். இந்த 2 ஸ்தலங்களுக்கு எதுக்கு நான் போக சொல்றேன்னா, பெரும்பாலும் ரிஷபத்துக்கு எப்படின்னா 2 செவிடர்கள் பேச மாதிரி தான். ஒருத்தங்க பேசணும், ஒருத்தங்க லிசன் பண்ணணும்னு இருக்கு. நீங்க நிதானமா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். ஸோ தம்பதி சகிதமா இந்த திருவல்லிக்கேணியில இருக்க பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிட்டு, இந்த பார்த்தசாரதி கோயில்ல வந்து தம்பதி வழிபாட்டு முறைகள்லாம் அங்க இருக்கும். ஸோ அந்த வழிபாட்டு முறைகள் பண்றப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ அந்த அலங்காரங்கள்லாம் இவங்க பார்க்கணும், தெய்வ அலங்காரங்கள். அதாவது செழிப்பான கோயிலுக்கு ரிஷபம் போகணும். செழிப்பான இடத்துக்கு போயிட்டு வந்து இவங்களே செழிப்பா போயிட்டு வராங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனைகளே முதல் சரியாயிடும். இவங்க செய்யக்கூடிய பரிகார முறைகளே எப்படி இருக்கணும்னா, கடவுள்கிட்ட போறப்போ நல்ல வாசனையான பொருட்களா தெய்வத்துக்கு கொண்டு போய் நல்ல வெள்ளை தாமரை வச்சு கொடுக்குறப்ப அதோட இந்த துளசியும் இவங்க வாங்கிட்டு வரப்போ இவங்களுக்கு வந்து சில தெளிவு நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வரும். ஏன்னா இவங்களுக்கு வந்து சந்திரனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணும், அந்த ஹெல்ப்பை வந்து இவங்க வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பப்போ புதனுக்கும் சந்திரனுக்குமே கொஞ்சம் ஆகாதுங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லிசனிங் வந்து இவங்களுக்கு வரணும். இந்த இடத்துல இவங்களுக்கு என்ன சக்கரா வந்து டீஆக்டிவேட்டடா இருக்கும், எது நல்ல ஆக்டிவேட்டடா இருக்கும், எதை அவங்க செயல்படுத்தும்? இவங்களுக்கு வந்து சுவாதிஷ்டான சக்கரா வந்து கண்ட்ரோல்ல வரணும். ஆசைகள் அதுதான். இந்த ஆசைகள் எந்த எல்லைக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பெரும்பாலும் அநாகத சக்கரம் அப்படிங்கிறது வந்து இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்கரம் வந்து எப்படின்னா ஒரு ஹெவியாவே இருக்கும். ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பாரத்தை தான் சுமந்துக்கிட்டே இருக்க மாதிரி. இந்த சிரிப்பு கூட அந்த உதட்டோர சிரிப்பு தான் இருக்குமோ தவிர்த்து ஆத்மார்த்தமான ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது பெரும்பாலான ரிஷபத்துக்கு இருக்காது. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், அவங்களுடைய சிரிப்புலயே நம்ம வந்து என்ன மனநிலைமையில இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைங்கிறது முத கொண்டு நம்ம வந்து சொல்லிடலாம். இந்த உதட்டோர சிரிப்புல இருந்து இந்த பாதிய சிரிக்கிறதுல
சிரிக்கிறதுல இருந்து, எந்த ரிஷபராசி வந்து ஆத்மார்த்தமா மனசு விட்டு சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அநாகத சக்கரம் நல்ல ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை ஒரு கண்ட்ரோல்குள்ள இவங்க கொண்டு வரணும்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அப்ப இந்த உணவு கட்டுப்பாடு இந்த புதன் தான் இந்த லாஜிக்கலா சொல்லணும். இல்ல ஆசைகள் இருந்தாலும் இந்த இடத்துல இப்படி கட்டுப்படுத்தி ஒரு டயட், ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சுவாதிஷ்டானம் இவங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள், இவர்களுக்கு புதன் அங்கேயே இருக்கு அப்படிங்கும்போது அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? அதை சொல்யூஷனா நம்ம சொல்லணும்னா இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? இப்போ தன் வீட்லயே புதன் இருக்கிறாரு அப்படின்னா ஜென்ரலாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நாலேஜ் ரொம்ப அதிகம், லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப அதிகம். என்ன அப்படின்னா இங்க ஒரு விஷயம், புதனுக்கு சந்திரனை பிடிக்காது, ஆனா சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து அப்பா பையன், சந்திரனுடைய மகன் தான் புதன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ எப்பவுமே சந்திரனுக்கு ஒரு கரிசனை உண்டு புதன் மேல. ஆனா புதன் வந்து அதை ஏத்துக்காது. அதுதான் வந்து எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது மிதுனத்துல இருக்கவங்களுக்கு. பட்டு 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 பட்டுன்னு ஒரு பிஹேவியர் பண்ணிடுவாங்க. தன்னுடைய ஃபீலிங்ஸையும் மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸையும் வந்து ஒரு சமநிலையில வச்சு பார்க்க தெரியாதப்பதான் இந்த புதன் வந்து கொஞ்சம் சந்திரன்கிட்ட கேட்டுக்கணும், சந்திரனோட கொஞ்சம் கனெக்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இவங்கெல்லாம் வந்து சிவனெல்லாம் நிறைய பேர் வழிபாடு பண்ணுவாங்க மிதுனத்தில் இருக்கவங்க. சிவனை எதுக்கு வழிபாடு பண்ண சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சந்திரனுக்காகத்தான் வந்து மிதுனத்தை வந்து வழிபாடு பண்ணுங்கன்னே சொல்கிறது. சந்திரனோட இவங்க கொஞ்சம் கனெக்டிவிட்டி ஆகணும் அப்படிங்கிறதுனால இவங்க சிவன் வழிபாடு எப்போவுமே இவங்களுக்கு ஜென்ரலாக இருந்துக்கணும். எமோஷன்ஸை கொஞ்சம் லிசன் பண்ண ஆரம்பிக்கணும், ரியாக்ஷன் கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கணும். ஜென்ரலாகவே இவங்களுக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் இருக்கிறனால இவங்களுக்கு எழுத்து சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளும் டீச்சிங். இவங்க வந்து யாருக்கையாவது ஏதாவது தனக்கு தெரிஞ்சதை வந்து பேச ஆரம்பிச்சிடணும்னா புதன் தெளிவாக இருக்கணும். பெரும்பாலான புதன் இந்த மிதுனத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மிதுனத்தை வந்து நல்லா பேசுறீங்கன்னு சொல்றீங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க, ஆனால் எங்களுக்கு இது வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. விஷயம் என்னன்னா விசுத்தி சக்கரம். அவங்களுக்கு வந்து விசுத்தி சக்கரம் வந்து கரெக்டான ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அநாகத சக்கரம் ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கணும்னா சந்திரனோட அனுசரணை அவங்களுக்கு வேணும். அப்பதான் வந்து இந்த மனசு ஓப்பன் ஆகி மனசு விட்டு இந்த த்ரோட் வழியா முதல் வெளியே வரணும். அப்போ இந்த மிதுனத்துக்கு வந்து மணிப்பூரக சக்கரம் கொஞ்சம் ஆக்டிவேஷன்ல தான் இருக்கும், ஃபோக்கஸ் நல்லா இருக்கும். எனக்கு இதுனா இதுதான். இப்ப மிதுனத்தை போய் மல்டி டாஸ்கிங் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. மல்டி டாஸ்கிங் வரும், ஆனா ஃபோக்கஸ் ஒரு விஷயத்துல இருக்கும். எந்த ஒரு இலக்கை நோக்கி போறாங்கன்னு ஒன்று இருக்கும். அந்த இலக்கு தான் வந்து இவங்களுக்கு மணிப்பூரக சக்கரம் சொல்றது. சுவாதிஷ்டான சக்கரத்தை வந்து இவங்கனால வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட முடியும். எந்த மிதுனம் தன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்காம இருக்காங்களோ மூலாதாரம் அங்க ஆட்டங்கன்றுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ஆசைகளுமே வந்து இந்த சந்திரன் தூண்டக்கூடிய ஒரு விஷயம் தான். சில மிதுனத்தினால கட்டுப்பாட்டுக்குள்ள வர முடியாது. அது முக்கியமா இந்த மிதுனம்ல இருக்கிறவங்க இப்ப அமாவாசையில பிறந்திருக்கிறாங்க, இல்ல கரெக்டா அமாவாசை நெருங்கி வர நேரத்துல அவங்களுடைய பிறப்பு இருந்திருக்கும். அப்ப அது வந்து தேய்பிறை கணக்கா இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு முந்தின நாளுக்கோ இல்ல ஒரு நாள் 2 நாளைக்கு முந்தின நாள் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய மனநிலைமைகளை வந்து நம்மளால வந்து மதிப்பிடவே முடியாது. எப்படின்னா இந்த சந்திரன் எப்படி இயங்குனே தெரியாது. இந்த புதன் மறைமுகமாகவே சந்திரனை தான் சார்ந்து இருக்குது. மனநிலைமை இவங்களை எப்படி வேணாலும் மாத்திரும். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு இவங்களுடைய ஆசைகள்லாம் வந்து குதர்க்கமான ஆசைகளாவே இருக்கும். ஸோ இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் முதல் இவங்க கொண்டு வரணும். அப்ப இவங்க சரியான தெய்வ வழிபாட்டு முறைகளுக்குள்ள இவங்க போகணும். திருவெண்காடுல இருக்கக்கூடிய இந்த ஸ்வேதரேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு இவங்க வழிபாடு பண்ணணும். ஏன்னா ஜென்ரலாவே புதன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இந்த திருவெண்காடுல இருக்க ஸ்வேதநாரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தான் இவங்க வந்து வழிபாடு பண்ணுனா இது பொதுவாகவே எல்லாத்துக்குமே இந்த கோயில் செட் ஆகும். கணவன் மனைவி பிரச்சனை, என் குழந்தை படிக்கல, புத்தி மந்தமா இருக்குது, இல்ல புத்தியில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்க, எல்லாத்துக்குமே இந்த கோயில் செட் ஆகும். முக்கியமா மிதுனத்துல இருக்கவங்களுக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த ராகு சாரம் வாங்கி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இங்க போறதும் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல போயிட்டு அமைதியா அங்க உட்காந்துட்டு வந்தாலே இவங்களுடைய மனநிலைமைகள் சரியாயிடும் மிதுனத்துல இருக்கவங்களுக்கு. ஏன்னா மிதுனத்துல இருக்கவங்க என்ன ப்ரொஃபஷன் வேணாலும் சூஸ் பண்ணலாம். உடனே படிச்சு உடனே ஞாபகம் வச்சுக்கக்கூடியவங்க தான் இவங்க. புக்கிஷ் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், டீவியேட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நினைக்கிறோமோ நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்றவங்க எல்லாமே மிதுனத்துல இருப்பாங்க. அது புதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா குருவை மதிக்க மாட்டாங்கன்னு ஒன்று இருக்கும். புதன்ல இருக்கவங்க எந்த நார்ம்ஸ்குள்ளேயும் இவங்க வரமாட்டாங்கன்னு ஒன்று இருக்கும். மை ஓன் ரூல்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய மிதுனத்துல இருக்கவங்க வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவங்க வந்து எல்லா சஜஷனும் கேட்பாங்க. நான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், யாரோ ஒருத்தவங்க ஆலோசனை கேட்டு ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே இங்க சந்திரன் குரு இவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற
இடத்துல காத்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்க இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த சக்கர அலைன்மெண்ட்டுமே இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த தெய்வத்துடைய கனெக்டிவிட்டி, இந்த எனர்ஜி கனெக்டிவிட்டிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு வந்து தெய்வ வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால அந்த உணர்தல், யார்கிட்ட எமோஷனல் கனெக்டா இருப்பாங்கன்னா தெய்வத்துக்கிட்ட தான் எமோஷனல் கனெக்டா இருப்பாங்க. பட் ஸ்டில் சந்திரன் சரியான ஒரு நிலைமையில இருக்கணுங்கிறது தான் இந்த சூக்ஷமே இந்த மிதுனத்துல இருக்கவங்களுக்கு. மிதுனத்துல வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் புதன் இருக்கு அப்படின்னா பிரச்சனை வராம ஃபேமிலி நல்லா போகணும் அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் வழிபாட்டு? ஏன்னா புதன் நல்ல பெருமாள், இதை ஆமா. தாண்டி நீங்க சிவன் விஷ்ணு, சொல்லியிருக்கீங்க. ஆமா. அப்போ என்ன வழிபாடு? இவங்க வந்து விஷ்ணு தான். புதன்னாலே விஷ்ணு. இந்த விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு துளசி கொடுத்து இவங்க வழிபாடு பண்றதும், வீட்டுல துளசி தீர்த்தம் அளவா குடிச்சுக்கணும், அதுவும் ஒண்ணு இருக்குது. ஏன்னா துளசி தீர்த்தம் குடிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க சொல்றாங்க. சில கட்டுப்பாட்டு முறைகள் சுவாதிஷ்டானாவை கண்ட்ரோல் பண்றதுக்காகத்தான் மறைமுகமாவே துளசி தீர்த்தத்தை குடிங்க, இந்த ஃபோக்கஸ்க்கு அப்படிங்கிறது. இது வந்து பெண்கள் வந்து துளசி தீர்த்தத்தை அருந்திட்டு, ஆண்களுக்கு வந்து துளசி தீர்த்தத்தை கொஞ்சம் கம்மியா கொடுக்கறதே நல்லது. இவங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடுங்கிறத ஆண்கள் செய்யணும். மிதுனத்துல இருக்கவங்க வந்து நல்ல சுபிக்ஷமா அந்த வாசனை நுகர்வு, என்னென்ன வாசனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குதோ, இது ஒரு வகையான சுக்கிரனை ஈர்க்கிற மாதிரி தான். இந்த புதனுக்கு வந்து அந்த எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி விட்டாகணும். இந்த சந்திரனும் இவங்களுக்கு கரெக்டா ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா சந்திரன் வழிபாடு அதிகமா இருக்கணும். இவங்களுக்கு தம்பதி சகிதமா இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். நம்ம வந்து விஷ்ணுவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் வழிபாடும் வந்து இவங்களுக்கு சிறந்த வழிபாடு. கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு அப்படின்னா மேஜிக் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு மாறும். தம்பதி சகிதமா இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு. இப்ப மதுரையில அங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருப்பாங்க. எல்லா தெய்வங்களுமே வந்து ஆசீர்வாதம் பண்ணது, அதாவது விஷ்ணுவும் சிவனும் வந்து ஆசீர்வாதம் பண்ண ஸ்தலம் அது. அப்போ அங்கேயும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய ஸ்தலமே அங்க தனியாவே இருக்கும். ஸோ அங்க போய் தம்பதி சகிதமா வழிபாடு பண்றாங்க அப்படின்னா தெரிஞ்சிருந்த தம்பதிகள் சேர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது அந்த இடத்துல. இதுல சில பேர் ஜாதகத்துல புதன் வக்ரம் பெற்று இருக்கும், வா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் இந்த வக்ரம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் என்ன, ஜாதகத்துல என்ன மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்கும்? இப்போ புதன் வக்ரம் பெற்றிருக்குன்னா எல்லா வக்ரம் பெற்ற புதனும் கெடுதல் பண்ணும்னு சொல்ல முடியாது. இப்போ அது உட்கார்ந்துருக்க இடமும் ஒன்று இருக்குது. இப்போ உட்காரக்கூடாத ஒரு இடத்துல புதன் உட்கார்ந்துருச்சு, ஆனா வக்ரம் அடைஞ்சிருச்சுன்னா இது ரிவர்ஸ் திங்கிங், திருப்பி கரெக்டாக தான் திங்க் பண்ணும். புதன் மறைஞ்சிருந்து தான் ஆக்சுவலாகவே நிறைய செயல்படும். முந்திரி கொட்டையா இருக்கிறத விட பின்னாடி இருந்துக்கிறது ஆக்சுவலாக நல்லது. வக்ரம் பெற்ற புதன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சர்ப்ரைசஸ் தான் கொடுக்கும். நம்மளுடைய அந்த நாலேஜ் எந்த விஷயத்துல இருந்து பின்னாடி இருந்து நம்மளுக்கு எடுத்துட்டு வருதுன்னு ஒன்று இருக்கு. ஸோ பொதுவாகவே ஜாதகத்துல இருக்கவங்க எனக்கு புதன் வக்கரம் ஆயிடுச்சுங்க, எனக்கு எதுவுமே வராது, இல்லை இவனுக்கு எதுவுமே வராதுன்னு நினைச்சிடவே கூடாது. ஹிடன் டேலண்ட்ஸை அந்த புதன் வக்ரம் வந்து வெளியே ஆக்சுவலாக கொண்டு வரும். அந்த அளவுக்கு அது கெட்டு போக விடக்கூடாது. அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் போறப்ப திரும்பி அது சரிதான் ஆகும். இது என்னன்னா பின்னாடி போயிட்டே இருக்கு அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது ரிவர்ஸா தான் வந்து விழுகும். உனக்கு நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன்னா லிசன் பண்ண மாட்டாங்க. முக்கியமா இந்த மிதுனத்துல இருக்கிறாங்க. மிதுனத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, மிதுனத்துல இருக்கவங்களுக்கு நம்ம நல்லதே சொல்ல வந்தாலும் நான் உன்கிட்ட கேட்டனான்பாங்க. எனக்கு நல்லது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய உபதேசம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை தவறு இழைக்கவே அவங்க போவாங்க. தவறுன்னு தெரிஞ்சா கூட அதை ஏத்துக்க முடியாத ஒரு சூழல் தான் வந்து புதன் வக்ரம் பெரும்பாலும் கொடுக்கும். அப்போ அவங்க என்ன மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடணும்? ஏன்னா எல்லார் ஜாதகத்திலையும் வக்ரம் பெற்று இருக்காது. யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மிதுனத்தில் குறிப்பாக இருக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எதிர்த்து முதல் பேசக்கூடாது. புதன் வக்ரம் பெற்றவங்க வந்து குருவோடைய அனுகிரகத்தை இவங்க வாங்கிக்கணும். யாராவது ஒரு குருமார்களோ இல்லை வீட்லையோ யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தவங்க ஒரு கைடன்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு கைடன்ஸ் படி புதன் வக்ரம் பெற்றவங்க இருந்துறாங்க அப்படின்னா லைஃப் கரெக்டாக போதும். சொல் புத்தி செயல் புத்தின்லாம் ஒன்று இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து யாராவது சொல்லி கேட்டு கூட இவங்க செஞ்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் கரெக்டாக தான் வரும். ஆனால் அது சரியான ஆலோசனை கொடுக்குற ஒரு ஆளாகவும் அவங்களுக்கு இருக்கணும். அது கடக ராசியில ஒருத்தவங்களுக்கு புதன் அமர்ந்திருக்காரு அப்படிங்கும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணுவது? இங்கே தான் வந்து சந்திரனுடைய வீடு விளையாட்டே ஒன்று இருக்குது. சந்திரனுடைய வீடு இங்க எமோஷன்ஸ் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கும். கடகத்துல இருக்கவங்களுக்கு புதன் போய் நல்லதே சொல்ல வந்தாலும் இந்த சந்திரன் கேட்கவே கேட்காது. ஸோ இந்த கடகத்துல ஒரு புதன் இருக்குன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே தான் இருக்கணும். திரும்ப திரும்ப இந்த சந்திரன் என்ன பண்ணும்னா எமோஷன்ஸையே தான் புல் பண்ணிட்டே இருக்கும். இந்த புதன் சொல்ல சொல்ல முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கும். எமோஷனல் பேலன்ஸ் தான் இவங்களுக்கு ரொம்பவே அவசியம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா புதன் இருக்கு கடகத்துல அப்படின்னா நிம்மதியாவே இருக்க முடியாது. எதையோ ஒன்று பண்ணணும், எல்லாத்துக்கூடையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கிறது சந்தேகப்பட வச்சிருக்கும். குறிப்பா ஆயில்ய
நட்சத்திரத்திலேயே புதன் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய ஓன் அதாவது நட்சத்திரத்திலேயே ஆயில்ய நட்சத்திரத்துல இப்ப புதன் இருக்கு அப்படின்னா இவங்க கொஞ்சம் பாசிட்டிவா அதை யூஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க. நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை சொல்லணும். எவ்வளவு படிக்கிறாங்களோ அமைதி நிலைக்கு கொஞ்சம் போக ஆரம்பிப்பாங்க. இல்லைனாலும் இந்த படிக்கிறதே கூட என்ன பண்ணுவோம்னா இந்த சந்திரனை போய் கொஞ்சம் குழப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். படிக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னு நினைக்கிற மாதிரி வைக்கும். எல்லாமே நான் நினைக்கிறது தான் கரெக்டுன்ட்டு செயல்பாட்டு முறைக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாங்க. அது இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல புதன் இருக்கு அப்படின்னா பர்சனல் லைஃப்குள்ள போய் வாழ்றதுக்கே கொஞ்சம் பயந்துக்குவாங்க. அதாவது திருமணம் செய்யறதுக்கு பயந்துக்கிறது, ஒன்னு லைஃப் பார்ட்னர் கிட்ட பயம் இருக்கும், லைஃப் பார்ட்னரை ஹேண்டில் பண்ண தெரியாத மாதிரி இருக்கும். இவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சே ஒரு வழி ஆயிடுவாங்க. இந்த எமோஷனல் கனெக்ட்ங்கிற இடத்துல இவங்களுக்கு வந்து குழப்பம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துடும். என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு, அந்த எதிர்பார்ப்பை கூட ஒரு சந்தேகம் மாதிரி அது மாற்றி விட்டுரும். என்னுடைய தேவைகள் என்ன, என்னுடைய தேவைகள் இவங்க சரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணியே ஒரு வழி ஆயிடுவாங்க. இந்த வேலைங்கிற ஒரு விஷயத்துல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி இவங்க கொஞ்சம் எமோஷனலா கொஞ்சம் கனெக்ட் ஆகணும்னா இந்த சந்திரன் தான் அகைன். இங்க இப்ப இந்த ஆயில்யத்துல இருக்காங்க, அந்த புதன்ல இருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டீங்கன்னா இல்ல வேண்டாம் மறுபடியும் எனக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படிம்பாங்க. எனக்கானவங்க வரட்டும் காத்திருப்பு அப்படிங்கிறது ஆயில்யம் நீண்ட நேரத்துக்கு காத்திருந்து ஓவர் திங்கிங்ல போயிடுவாங்க. இந்த டீப் திங்கிங் வேற ஓவர் திங்கிங் வேற. இவங்க அதிகமா திங்க் பண்ணிட்டே இருக்கிறது தான் இவங்களுடைய ஒரு பிரச்சனையாவே ஆயிரும். அப்ப கடகத்துல புதன் இருக்குன்னா ரொம்ப கவனம். என்ன மாதிரி படிப்பு தொழில் இவங்க வந்து மேற்கொள்ளலாம்? இவங்களுக்கு வந்து மருத்துவம் சார்ந்த எல்லா துறையுமே இவங்களுக்கு செட் ஆகும். சர்வீஸ் ஓரியன்டான எந்த விஷயம் வேணாலும் இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து அகெயின் குழப்பங்கள் தான். இப்போ இவங்க பிஸ்னஸ் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு நல்லா பண்றதுக்கு வரும். இவங்கள்ட்ட வந்து அந்த ஆளுமைலாம் இருக்கும், ஆனா குழப்பங்களும் சேர்ந்தே இருக்கும். இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு அந்த பொறுமை இருக்காது. இந்த சந்திரன் என்ன பண்ணும், அப்செட் பண்ணி விட்டுரும். ஃபினான்ஷியல் வைஸ் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு கடன் வாங்க வைக்கிறது. இந்த புதன் போய் என்னத்தான் ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணாலும் பிரச்சனை புதன் கிட்ட இல்லை, இது சந்திரன் கிட்ட அப்படிங்கறது இவங்க புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்க அதே மாதிரி என்ன மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம்? இவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இங்க போய் ஆண்டாளை வழிபாடு பண்ணணும். ஆண்டாளை வழிபாடு பண்ண இவங்களுக்கு வந்து அந்த காத்திருப்புன்னு ஒரு விஷயம் சொன்னேன்ல, அது முதல் கரெக்டா வரும். அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விஷயம் கரெக்டா வரும். ஏன்னா இந்த இடத்துல புதன் இருக்குனாலே அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தர் பரஸ்பர புரிதல் அப்படிங்கிறதே இங்க ஒரு கேள்விக்குறியாவே அவங்களுக்கு அங்க மாறிடும். அதனாலதான் ஆண்டாள் வழிபாடு அப்படிங்கறத பண்ண சொன்னேன். அந்த ஆத்மார்த்தமான அந்த உணர்வு கரெக்டான ஒரு பேலன்சிங்ல போகணும் அப்படின்னா இங்க இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை போய் வழிபாடு பண்றப்போ முக்கியமா அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேத்துக்குமே வந்து இந்த வழிபாட்டு முறைகள் கொஞ்சம் கரெக்டா தான் வரும். அதே மாதிரி திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா கூட திருப்பதியில இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பப்போ இவங்க வந்து ஏதாவது பிரச்சனை ஆகுற மாதிரி இருந்தா அப்படி தெரிஞ்சா கூட உடனே திருப்பதி கிளம்பி போயிட்டு வராங்க அப்படின்னாலே இவங்களுக்கு லைஃப்ல உடனே ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எமோஷனல் பேலன்ஸ். இப்போ இந்த திருப்பதி போங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்ததுதான் பிரச்சனை அப்படின்னு. நீங்க வளர்ப்பிறையில பிறந்தீங்களா தேய்பிறையில பிறந்தீங்களா, நீங்க சந்திரன் எந்த முறையில இருந்தப்போ நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கிறதும் ஒரு கணக்கு உண்டு. இப்போ ஒருத்தர் தேய்பிறையில பிறந்திருக்கிறாரு அப்படின்னா வளர்ப்பிறையில போங்க கோயிலுக்கு. நானும் தேய்பிறை அதனால நான் தேய்பிறையில தான் போவேன்னு போகக்கூடாது. கொஞ்சம் எனர்ஜியை பேலன்ஸாக வரணும் அப்படின்னா வளர்ப்பிறையில பிறந்தவங்க தேய்பிறையில போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கணும். இவங்களுக்கு எந்த சக்கரா வந்து டீஆக்டிவேட்டடாக இருக்கும், எது நல்லா செயல்படும், எது ஸ்ட்ராங் பண்ணும்? இவங்களுக்கு வந்து அநாகத சக்கரம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். இங்கே தான் சந்திரன் கனெக்டட். ஸோ இந்த மனசை வந்து எமோஷ்னல் பேலன்ஸ் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு தேவை. இவங்களுக்கு வந்து ஒரு கோல் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். மணிப்பூரக சக்கரமும் கொஞ்சம் ஆக்டிவேஷனில் இருக்கும். ஸோ இந்த மணிப்பூரகமும் அநாகதமும் பக்கத்தில் தான் இருக்குது அவங்களுக்கு. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா இந்த சுவாதிஷ்டானா எப்படின்னா இந்த ஆசைகளை தூண்டக்கூடியதை தான் அப்பப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து மூலாதார சக்கரம் ஆல்ரெடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இவங்களுக்கு. அப்போ அந்த மூலாதார சக்கரத்தை வந்து அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒன்று அவசியம். அந்த நிலைப்பாடுங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு நிலையாக முதல்ல அவங்க வந்து சிந்திச்சு அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பாடி ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது வந்து இவங்க பண்ணணும். ஏன் அப்படின்னா மறைமுகமாகவே இவங்களுக்கு வந்து சனி பகை கடகத்துக்கு. சனி எப்போ விடும் அப்படின்னா ஏதாவது ஒரு பாடி ஆக்டிவிட்டிஸ் இவங்களுக்கு இருக்கணும். வேர்வை சிந்திருச்சு அப்படின்னா சனி விடும். ஏன்னா மறைமுகமா அதுவும் அந்த வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அப்போ அந்த ஃபோக்கஸ் தான் அந்த விஷயத்த சரி பண்ணணும். டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம இருந்தாலே அநாகதம் சரியாயிடும். ஸோ இங்க சுவாதிஷ்டான ஆட்டம் கண்டுருச்சு இவங்களுக்கு டோட்டலா இந்த பிளாக்கே ஃபுல்லா பிளாக் ஆயிடும். சுவாதிஷ்டானால இருந்து மணிப்பூரகத்துல இருந்து அநாகதம் பிளாக் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், விஷயத்தை வேலையே பார்க்காது, துர்க்கம் தொண்டை அடைச்சிடும், விஷயத்த சொல்ல வராது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்பதான் இந்த விஷயத்துக்கான புதனே வந்து இவங்களுக்கு ஆக்டிவேட்டே ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு நிலைப்படுத்துறது அப்படின்னா யாரை முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணணும்னா மணிப்பூரக சக்கரத்தை தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ இந்த மற்ற 2 சக்கரமும் சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மத்துல புதன். சிம்ம ராசியில அந்த கட்டத்துல ஒருத்தருக்கு புதன் பகவான் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும், எதை அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும், எது பாசிட்டிவா இருக்கும்? இப்ப சிம்மத்துல புதன்
இருக்கு அப்படின்னாலே ரிவர்ஸ் திங்கிங் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். சரியா வந்து எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் நாலேஜ் இருந்தாலும், என்னதான் படிப்பு ரீதியா அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணினாலும், சில விஷயங்கள் பர்சனலான விஷயங்கள் வந்து ஈகோவும் சேர்ந்து டச் ஆகியே வரும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு. அந்த பேலன்சிங் கரெக்டாக வராது. இவங்க புதனை ஆக்சுவலாக எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா, விளையாடணும், நிறைய நடக்கணும், மலையெல்லாம் ஏறணும் இவங்க. அப்போ இவங்களுக்கான விமோச்சனமே நம்ம விஷ்ணுன்னு சொல்லிட்டோம். புதன்னாலே விஷ்ணு. இவங்க அகோபிலம் போயிடணும். அகோபிலம் மலையேறி போகணும் இவங்க. அது சாதாரணம் கிடையாது. அகோபிலம் போறது ட்ரெக்கிங் தான் அது. ஆனா அகோபிலம் ஒரே ஒரு தடவை இவங்க போயிட்டாங்க, மலையேறி போய் அங்க இருக்கிற நரசிம்மரை இவங்க வழிபாடு பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எல்லா பிரச்சனையுமே இவங்களுக்கு சரியாயிடும். ஒரே தீர்வே அவங்களுக்கு அதுதான். திருப்பதி போகிறதை விட அதுக்கு மேல இருக்கிற அகோபிலத்துக்கு போயிட்டு வர்றது. சிம்மாச்சலம்னு ஒரு கோவில் இருக்கு, அங்கேயும் போய் இவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னா ஒரு நடுநிலைமை அப்படிங்கிறது இவங்க வருவாங்க. லைஃப் பார்ட்னர் கிட்ட எல்லாம் இவங்க வந்து வாயை கொடுத்துட்டாங்கனாலே மாட்டிக்குவாங்க. ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேத்துக்குமே இந்த பிரச்சனைங்கிறது ஒண்ணு உண்டு. இவங்க எங்க கவனிக்கணும்னா இவங்களுடைய பிரீதிங்கை தான் கவனிக்கணும். இவங்களுடைய வயிறும் லங்ஸும் தான் இவங்களுக்கு விஷயமே. அப்போ இந்த இடத்த வந்து இங்க இயக்கக்கூடியதே வந்து பாத்தீங்கன்னா நாங்ய சக்கரம் அப்படின்னு பாக்குறப்போ இவங்களுக்கு தெய்வத்தோடைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத விட சிம்மத்துக்கு சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி நல்லா வரும். அப்போ இந்த ஆங்யா சக்கரம் வந்து ஃபுல் ஓப்பனா இருக்காது, ஆனா சகசிராரா இவங்களுக்கு ஓப்பனா இருக்கும் சிம்மத்துல இருக்கவங்க. அதனாலதான் இவங்களுக்கு வந்து பயம் உடனே வந்துடும். திடீர்னு ஒரு குழந்தைத்தனம் வர்றது, சொல்ற விஷயங்கள் டக்குன்னு எனக்கு புரியலன்னு ஒண்ணு இருக்கிறது இல்லையா. சகசிரார சக்கரம் ஆல்ரெடி ஓப்பனா இருக்குங்கிறப்போ இதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னா, இங்க இருக்க ஆங்னியா சக்கரம் முதல் தெளிவா இருந்து எந்த சக்தியை உள்வாங்கிக்கிறோம்னு ஒண்ணு இருக்குங்கிறப்போ அவங்களுடைய அநாகத சக்கரம் மொட்டு போல பாதியா இருக்கணும். அப்படின்னா பேலன்சிங்கா இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மலையேறி போய் இந்த மாதிரி அகோபிலம் போய் ஒரு வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வரப்போ பேலன்சிங் பிரீதிங் பேலன்சிங் ஆயிடுச்சு அப்படின்னாலே இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு, தொழில் இதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது சிம்மத்தில் புதன் இருக்கிறவங்க என்ன மாதிரி படிப்பு, என்ன மாதிரி பிஸ்னஸோ இல்லை ஜாப் போகிறாங்கனாலும் எதை ப்ரொஃபஷனாக எது எடுக்கும்? இப்போ சிம்மத்தில் புதன் இருக்குன்னா தன்னிச்சையாக ஏதாவது ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிறது இவங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஈகோ டச் ஆகிட்டே இருக்கும். என்ன எப்படி இவங்க வேலை வாங்குவாங்க, இவங்களுக்கு இந்த 9 to 5 ஜாப் அப்படிங்கிறது இவங்களுக்கு செட்டே ஆகாது. இவங்களே எது வேணாலும் உருவாக்கிக்கலாம். புதன் இருக்கிறவங்களுக்கு வந்து கலைத்திறமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தத்ரூபமா வரைவாங்க, தத்ரூபமா எழுதுவாங்க. அப்படின்னா ஒரு விஷயத்தை உள்நோக்கி இந்த குதர்க்கமான இந்த ஆர்கிடெக்சர் வேலையெல்லாம் பார்ப்பாங்க தெரியுமா, எப்படி இவங்க இப்படி ஒரு டிசைன் போட்டாங்கலாம் ஒன்று இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து சிம்மத்தில் புதன் இருக்கும். ஸோ இப்படி வந்து குதர்க்கமாக திங்க் பண்ண வச்சு அந்த ஐடியாவை இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கலாம் ஒன்று இருக்கும். அந்த அளவுக்கு. ஆனால் இந்த டேலண்ட் அவங்களுக்கு தெரியாது, அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு முதல் வராது. ஏன் அப்படின்னா தன்னைத்தானே குறைச்சு மதிப்பிட்டுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த வேலையை நான் எப்படிங்க செய்வேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வேலையை செஞ்சால் நீங்கள் ரொம்ப டாப்பாக வருவீங்கன்னே ஒன்று இருக்கு. ஏன்னா புதனை மதிக்கணும். சிம்மம் வந்து புதனை மதிக்காது. அவங்க நினைச்சாங்கன்னா அந்த எழுத்துத்துறையிலேயே அவங்க நல்லா வர முடியும். அந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து புதன் சப்போர்ட் தான் பண்ணும். அப்போ இந்த புதனோட அனுகிரகத்தை இவங்க கரெக்டா வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னாலே புத்தியே இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வந்து லிசனிங் ரொம்ப அவசியம் சிம்மத்துக்கு. அதனால தான் நான் வந்து உங்களுடைய மூச்சு கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்குமே அகோபிலம் போயிட்டு வழிபாடு பண்றப்ப இந்த ஈகோங்கிற விஷயம் முதல் மட்டுப்படும். சிம்மத்துக்கு வந்து எனக்கெல்லாம் ஈகோ இல்லைங்க அப்படின்னா, ஈகோங்கிறது நம்ம போய் சண்டை போடுறது மட்டும் ஈகோ கிடையாது. நீ என்னை எப்படிப்பா என்னை இப்படி சொன்ன, நான் இப்படி ஆயிட்டனே அப்படின்ட்டு அந்த சாஃப்ட் ஹார்ட்டடாகவும் இருப்பாங்க பார்த்தியா, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஈகோ தான். ஸோ அந்த ஈகோ மட்டுப்படுறது தான் முதல் சிம்மத்துக்கு ரொம்ப அவசியமே. அதுக்காக ரொம்ப தாழ்ந்து போகணும் அப்படிங்கிறது சொல்ல வரல. லிசனிங் கரெக்டாக இருந்து வாய் விட்டு கரெக்டாக பேசிட்டிங்கன்னா, தெளிவான வார்த்தைகள் பேசுறதுக்கு புதன் ரொம்ப அவசியம். டக்குன்னு வார்த்தைகளை விட்டுட்டாங்க அப்படின்னாலே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. அதாவது என்னன்னா ஸ்ட்ரைட் ட்ரீஸாக கட் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி நான் உண்மையை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதன் இங்கே போய் உங்களுக்கு இப்படி வேலையை பார்த்துரும். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் இருப்பேன், இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க பயந்துருவாங்க. ஆனால் சொல்கிறாங்களே தவிர்த்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க இவங்க. அதுதான் ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்னர் அதை புரிஞ்சுக்கணும். பேச்சு மட்டும்தான். சிம்மத்துக்கு வந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்துட்டாலே சிம்மம் அமைதியாயிருவாங்க. சிம்மத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன அப்படி சொல்றீங்கன்னா அந்த உபசரணை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய கணவர் வந்து சிம்மம் அப்படின்னா உணவே போதும் அவரை சரி பண்றதுக்கு. உங்க கையால உணவு அன்பா பரிமாறிட்டீங்கனாலே பிரச்சனை அங்கேயே முடிஞ்சது. சாப்பாட்டை சொல்லி மட்டும் சிம்மத்தை வந்து திட்டிடக்கூடாது. ஏன்னா இந்த சிங்கம் பசிச்சாதான் சாப்பிடணும்லாம் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி உணவு அவங்களுக்கு ரொம்ப அவசியம், மரியாதையோட அவசியம்ங்கிறதெல்லாம் ஒன்று உண்டு. ஸோ இங்கே தான் இதுதான் ரொம்ப சிம்பிளான லைன் அவங்களுக்கு, அது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. கன்னி ராசியில புதன் காலபுருஷ தத்துவப்படி பார்த்தோம்னா 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லலாம். புதன் மறையக்கூடாதுன்னு இந்த இடத்துல
6ஆம் இடத்துல கன்னியில புதன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் எப்படி போகும், எப்படி அவங்க பாசிட்டிவா மாத்திக்கலாம், எதை அவாய்ட் பண்ணணும்? இல்ல புதன் தாராளமா மறையலாம். புதன் மறையுது அப்படின்னாலே, இவங்களுடைய திங்கிங் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, இது எப்படி வேணாலும் அந்த திங்கிங் போகும். இந்த புதன் மறைஞ்சிருந்த புதன் என்ன பண்ணும் அப்படின்னா, லாயராலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரிமினல் கேஸஸ்லாம் எடுப்பாங்க. ஃபாரன்சிக்ல இருக்காங்க. அவங்கனால வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல திங்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் புதன் ஹெல்ப் பண்ணும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கண்ணியில புதன் இருக்கிறப்ப, ஒருத்தவங்களுடைய எமோஷன்ஸை இவங்கனால என்னைக்குமே புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இங்கேயும் சந்திரன் மறைமுகமா ஒரு வேலை பார்த்துட்டே தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுமே வந்து சந்திரன் கிட்ட கொஞ்சம் சரண்டர் ஆயிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த எமோஷன்ஸை புரிய வைக்கிறதே இங்க சந்திரன் தான். இவங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வருதுனாலே லைஃப் பார்ட்னர் இதுதான் பிரச்சனையாவே வரும். லைஃப் பார்ட்னர் என்ன சொல்றாங்கன்னு இந்த கண்ணியில இருக்க புதனுக்கு முதல் புரியவே புரியாது. கடமைகள்லாம் கரெக்டா இருப்பாங்க. டாப் டில் பாட்டம் எல்லாமே கிடைச்சிரும் அவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு. ஆனா அந்த லைஃப் பார்ட்னர்கிட்ட போய் நிம்மதியா இருக்கீங்களா, எமோஷனலா கனெக்டடா இருக்கீங்களா, எங்கீங்க அதைத்தாங்க பண்ண முயற்சி பண்றேன், ஏங்க அவங்களுக்கு அது புரியல அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இப்போ அந்த கண்ணியில இருக்க புதன் கிட்ட போய் நம்ம போய் இல்லைங்க உங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் இப்படி இப்படி இருங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன், நீங்க வந்து கைப்பிடிச்சு உட்கார சொன்னீங்க, நான் கைப்பிடிச்சு உட்காந்துட்டேன், நெக்ஸ்ட் என்னங்க அப்படிம்பாங்க. இது எமோஷனல் சென்ஸ் இல்லாம நான் சொன்னது மட்டுமே நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது. ஆனா தொழில் ரீதியா ரொம்ப நல்லா இருப்பாங்க. நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து ட்ரேடிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரேடிங்கையே பார்த்துக்கிட்டே ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அங்க புதன் இருக்கும். யார் ஒருத்தங்க அந்த நம்பரை சொல்லி சொல்லியே பேசிட்டே இருப்பாங்க. அதாவது இத்தனை வேல்யூ அத்தனை வேல்யூ எங்கேயா இருந்தாலும் அந்த நம்பர் வந்துகிட்டே இருக்கும் அவங்க வாயில. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயாவது நம்பர் வாயில வந்துடும். இந்த சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கிறது. ஆனா பணம் வந்துகிட்டே இருக்கும். இந்த பணத்தை எப்படி அனுபவிப்பாங்கன்னு தெரியாது. இங்க இருக்கிற புதன் என்ன ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும் அப்படின்னா, பேராசையை தூண்டி விட்டுரும். இப்ப ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்கலாம் லாங் டேர்ம் ட்ரேடிங்கா போயிடணும். திடீர்னு அந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் 2 நாள் 3 நாள் அந்த நேரத்துல அந்த புதன் போயிட்டு தான் புத்திசாலின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு கெயின் ஆகி வந்த ஒரு பணத்தை வந்து லாஸ் ஆக்கி விட்டுரும். இங்க மட்டும்தான் இவங்க கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த புதன் வந்து இவங்களுக்கு செழிப்பு கொடுக்கறதுக்கு எப்பவுமே காத்து தான் இருக்கும். அட் த சேம் டைம் மறைஞ்சிருக்கிற புதன் இந்த விஷயத்தையும் பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், அந்த லாபத்தை இவங்க கரெக்டா வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்கு பிரச்சனையே வரும். மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்க மாட்டாரு, திட்ட மாட்டாரு, ஹார்ஷா எதுவும் வார்த்தைகள் வராது, தன்மையா தான் பேசுவாரு, ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா பெர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும். குறைகள்ல இருந்து தான் வார்த்தைகளையே பேச வைக்கும். எடுத்தவன குறைதான் தெரியும் அவங்களுக்கு. இவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா நல்லது தான் சொல்றேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா வார்த்தைகள் பிதற்றி விட்டுரும். பிடிக்காத ஒரு விஷயம் அங்க ஒன்று இருக்கு, அதை மட்டுமே குத்தி காட்டி சொல்ல தெரியும். இல்ல ஏதோ ஒரு விஷயம் அங்க இல்ல, இத்தனை செஞ்ச ஏன் வராது, எங்க அதை மட்டும் காணோங்கிற மாதிரி தான் வரும். இங்க புதன் பிரச்சனை பண்ணும். இதைத்தான் இவங்க சரி பண்ணணும் அப்படிங்கிறதே இருக்கு. இதைத்தான் வந்து கண்ணியில இருக்கிறவங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சந்திரனை போய் பிடிச்சுக்கோங்க. சந்திரனை போய் பிடிச்சி கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறத கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு இயற்கையாவே விஷ்ணு தான். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பெருமாள் ஸ்தலங்களுக்கு போயிட்டே இருக்கிறது. தாயாரை பிடிச்சிக்கும். தாயார் வழிபாடு ரொம்ப அவசியம். தாயாரை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் பெருமாளை பார்க்கறது ஒரு வேலையாவே வந்து கண்ணி வச்சுக்கணும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் முதல் தாயாரை பார்க்கணும். தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு திரும்பவும் தாயாரை பார்த்துட்டு இவங்க வரும். என்ன படிப்பு, தொழில், இவங்களுக்கு சக்கராங்கிறது எது டீஆக்டிவேட்டடா இருக்கும், எதை ஸ்ட்ராங் பண்ணணும்? எனிதிங் ரிலேட்டட் டு நம்பர் அவங்களுக்கு நல்லா வரும். பேங்கிங் செக்டர் எல்லாமே நல்லா வரும். எழுத்துத்துறை அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். வக்கீலா இருக்கிறாங்க, பேச்சுத்துறை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஃபாரன்சிக்ல இருக்கிறாங்க, இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கிறாங்கன்னா கூட ஃபாரன்சிக் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து அவங்க தொடலாம். அதே மாதிரி ஃபார்மசிட்டிக்ஸ் கூட அவங்க வந்து தொடலாம். ஏன்னா மனப்பாடம் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து புதன் கொடுக்கும். ஞாபக சக்தி அப்படிங்கிறது நல்லா கொடுக்கும் புதன். மருத்துவத்துறைன்னு டைரக்டா போகாம பின்னால் இருந்து செயல்படக்கூடிய மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு செட் ஆகும். இந்த ஆயுர்வேதா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க இருந்தாங்கன்னா கூட ரொம்ப நல்லா வரும். அதோட கண்ணில இருக்கவங்க வந்து பியூட்டி சம்பந்தப்பட்ட துறைகள் அவங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த பியூட்டிஷியன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கால்குலேஷன் தான். பொட்டிக் வைக்கிறது இது எல்லாமே கண்ணிக்கு ரொம்ப அழகாவே வரும். பிஸ்னஸ் மைண்ட் அப்படிங்கிறது கண்ணிக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். என்னன்னா கண்ணி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல போறாங்க அப்படின்னா அங்கதான் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும். கரெக்டா யாரை நம்பக்கூடாது அவங்கள நம்பிடுவாங்க. ஸோ அங்க மட்டும்தான் கவனம். பார்ட்னரா வர்ற மாதிரி ஒரு ஆள் நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான ஒரு ஊதியத்தை கொடுத்து நீங்க அவங்கள வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க ஒரு தொழில் எடுத்துட்டாங்க கண்ணி அப்படின்னா பெஸ்டா வந்துகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா அதை அப்படியே பாதியில விட்டுருவாங்க. லைஃப் பார்ட்னர் பேச்சை
தொழில் ரீதியா கேட்க வேண்டாம். இப்போ லைஃப் பார்ட்னர் ஒரு விஷயம் சொல்றாங்க, இதுல இருந்து இதை மாத்தி நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சரின்ட்டு செஞ்சுருவாங்க. ஆனா இவங்க ஆத்மார்த்தமா அதுல போய் கனெக்ட் ஆக முடியாது. அந்த தொழில் கரெக்டா போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இவங்க என்ன வழிபாடுகள் செஞ்சுக்கலாம்? அதே மாதிரி சக்கராஸ்னு பார்க்கும்போது எதை ஆக்டிவேட் பண்ணணும்? இவங்க இதை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிட்டா போதும்னா என்ன? இப்போ வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்குறப்போ இவங்க வந்து திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் தான் இவங்களுக்குமே. ஏன்னா அது புதனுக்கான ஸ்தலமே அதுதான். So, கும்பகோணத்துல இருக்க சாரங்கபாணி கோயிலும் இவங்களுக்கு வந்து சிறந்த ஸ்தலங்கள். இங்க போய் இவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப செழிப்பாவே இருக்கும் இந்த 2 கோயிலுமே. இன்னும் சொல்ல போனா இது ஒரு பீக் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு விஷயத்த வந்து இந்த ஸ்தலங்களுக்கு போறப்போ அவங்களுக்கு கொடுக்கும். முக்கியமா படிப்பு. இப்ப கண்ணில இருக்க குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு படிச்சு நாளைக்கு மார்க் வாங்கிடுவாங்க. அவங்க எங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஃபோக்கஸிங் மட்டும் இவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டடீஸ் ரொம்ப கிளியரா போகும். அந்த பிசினஸ் விஷயத்துல ஒரு தெளிவு கிடைக்கலனாலும் இந்த 2 ஸ்தலங்களுமே வந்து சிறந்த ஸ்தலங்கள். கன்னி சக்கரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அநாகத சக்கரம் தயவு செஞ்சு ஓப்பன் ஆயிடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அநாகத சக்கரம் தான் வந்து இந்த மனசு என்ன சொல்லுதுங்கிற ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு மணிப்பூரக சக்கரம் ஆல்வேஸ் ஆக்டிவேட்டட். ஏன்னா ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். காரியவாதிகள் அப்படின்னா இந்த புதன் இருக்கிற இடத்துல வந்து மணிப்பூரக சக்கரம் ஒரு விஷயத்த தொட்டாங்கன்னா நான் முடிக்காம விட மாட்டேன்னு ஒன்று இருக்கும். அட் த சேம் டைம் சிலருக்கு ஃபோக்கஸ் செதறலாம், இல்லை என்னுடைய கோலே என்னன்னு தெரியலங்கிற மாதிரி இருக்கலாம், என்ன திசையை நோக்கி போறேன்னு தெரியாம இருக்கலாம். ஸோ இவங்க வந்து மணிப்பூரக சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இதை வந்து கிவிங் அண்ட் ரிசீவிங் வந்து பேலன்சிங்காக இருக்கணும்னா அநாகத சக்கரம் இவங்களுக்கு சரியான முறையில் ஓப்பனில் இருக்கணும். அடுத்ததாக துலா ராசியில் புதன். துலாம் ராசியில் புதன் இருக்கு அப்படின்னாலே மிக மிக கவனம். புதன் நல்லது தான் பண்ணும். துலாமில் வந்து புதன் இருக்குன்னா நல்லது பண்ணோம். என்னன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துரும். சம்டைம்ஸ் கொஞ்சம் மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்கிறோம், இல்லை திருத்தம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இதை கேட்க விடாதுன்னு ஒன்று இருக்குது துலாத்தில் இருக்க புதன். மற்றபடி இவங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் நல்லா கொடுக்கும். துலாம் ஒரு ஆளை எடை போட வைக்கிறது, லாஜிக்கலாக திங்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று உண்டு. ஆனால் இந்த துலாமில் புதன் இருக்கிறப்போ லைஃப் பார்ட்னர் கிட்ட சில இஷ்யூஸ் வரும். லிசனிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடும் துலாமுக்கு. என்னன்னா எல்லாமே லாஜிக்கலாகவே மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்குமா தவிர்த்து அவங்களோட எமோஷன்ஸ் என்னங்கிறது இந்த புதன் வந்து புரிய வைக்க விடாது. சம்டைம்ஸ் வக்ரம் பெற்றிருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, வக்ரம் ஆச்சுனா தான் இதாகும். ஒருவேளை புதன் நல்ல நிலைமையில இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு தெளிவு நிலை கொடுத்து, ஒரு புரிதல் கொடுத்து, ஒரு நிதானத்தையும் கொடுத்து, ஒரு கால்குலேட்டிவாக லைஃபை கரெக்டாக கொண்டு போகவும் வைக்கும். நல்லபடியாக புதன் இருக்கு அப்படின்னு இவங்க முக்கியமாகவே எந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இவங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த லவ் பண்ணுறதாகட்டும், இந்த லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், இந்த கணவன் மனைவி யார் ஒருத்தங்க இவங்களுக்கு பேரா ஒருத்தங்க வராங்கன்னு ஒன்று இருக்கோ அப்பதான் இந்த புதன் சரிசமமாவே வேலை பார்க்கணும்னே ஒன்று இருக்கும். இந்த அறகுறையாவே ஒரு தேடல இருந்துகிட்டே இருக்கும். இவங்க என்னதான் ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்பப்போ லேக் ஆகாம இவங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். திருப்பதி வழிபாட்டு முறைகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப உகந்தது. சிங்கப்பெருமாள் வழிபாடு. ஏன் நான் சிங்கப்பெருமாளை வழிபாடு பண்ண சொல்றேன் அப்படின்னா அங்க இருக்க சிங்கப்பெருமாளுக்கு மட்டுமே நெற்றிக்கண் திறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நெற்றிக்கண்ணை பார்த்து இவங்க வழிபாடு பண்றப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும். தம்பதி சகிதமா இவங்க போய் வழிபாடு பண்றாங்க அப்படிங்கிறப்போ லைஃப் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்களுக்கு போகும். கிட்டத்தட்ட வந்து அகோபிலம் போனதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அமையும். இவங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கோயில் என்ன அப்படின்னா மேல்கோட்டி செல்லுவநாராயண கோயில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. இங்க போய் இவங்க வழிபாடு பண்றாங்கன்னா முக்கியமா இது கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கான ஸ்தலம். இது திருப்பதியை விட ஒரு படி மேல்னே சொல்லலாம். ஆனா திருப்பதியோட நம்ம கம்பேரிசன் சொல்ல வரல. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, யாரோ ஒருத்தங்க பிரிவினையில இருக்கிறாங்க, சேரணும்னு நினைக்கிறாங்க, இல்ல எங்க லவ் சேரல அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும்ல, அவங்க இந்த செல்லுவநாராயண கோயிலில் போயிட்டு இவங்க வழிபாடு பண்ணுறாங்கன்னா நிச்சயமா அதுக்கான ஒரு பரிகாரம்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஒரு வழி கிடைச்ச மாதிரியான ஒரு ஸ்தலம் அப்படின்னே அவங்களுக்கு சொல்லலாம். சக்கரம் வந்து இவங்களுக்கு அநாகத சக்கரம் கொஞ்சம் வீக், மனசு வீக் துலாமுக்கு. அப்படி தொட்ட உடனேயே ஒருத்தங்க ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அநாகதம் வந்து இது கண்ணா பின்னான்னு கிடக்குதுன்னு ஒன்று இருக்குது, ஹெவினஸ்ஸாக தான் இருக்கும் இவங்களுக்கு. இதைத்தான் முதல்ல இவங்க பேலன்சிங் பண்ணணும். இவங்களுக்கு மணிப்பூரக சக்கரம்லாம் ஆல்ரெடி உண்டு. ஏன் அப்படின்னா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மணிப்பூரக சக்கரம் செய்யும். நீ எப்படி என்ன இப்படி சொல்லலாங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டா மாத்திக்கவே மாட்டாங்கலாம் ஒன்று இருக்கும் துலாமுக்கு. அதுதான் மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேஷன். இன்னொன்று சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சுவாதிஷ்டான சக்கரம் என்னன்னா இவங்களுடைய ஆசைகள் வந்து கரெக்டா வெளிப்படுத்தி சொல்ல தெரியாது, சொல்ல வராதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. துலாம்ல இருக்க விசாக நட்சத்திரம் சுவாதிஷ்டான சக்கரம் கவனம் அப்படின்னே நான் சொல்லுவேன். புதன் இருக்கு,
துலாம்ல இருக்கு. இப்போ நீங்க துலாம்ல விசாகம் நட்சத்திரமா இருக்கீங்கன்னா சுவாதிஷ்டானம் கவனம். நீங்க சுவாதி நட்சத்திரமா இருக்கிறீங்க அப்படின்னா மணிப்பூரகத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அளவோட இந்த சுடர் எப்படி எரியுதுன்னு ஒன்று இருக்குல்ல, கொழுந்து விட்டு எரியக்கூடாது. அது வந்து ஒரு கண்ட்ரோலில் இருந்துட்டாலே கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும். முக்கியமாக அநாகத சக்கரம் வீக் ஆகாம இருந்துக்கிறது இவங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த அநாகத சக்கரம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வார்த்தைகளை போய் முடக்கி விட்டுரும். என்ன சொல்ல வரமோ இந்த சைலண்ட்லேயே நான் என்ன நினைக்கிறேன் நீயே கண்டுபிடி நீயே கண்டுபிடினே ஒன்று சுற்றிட்டே இருப்பாங்க. நீ எதுக்காக கூச்சிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு தெரியவே இல்லையே, என்ன விஷயமா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க துலாமில் இருக்கவங்க. ஸோ இதைத்தான் இவங்க வந்து இந்த விஷுதியை வந்து இந்த புதன் இங்கே தான் இவங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படிங்கிறதே ஒன்று உண்டு. இவங்களுக்கு படிப்பு அதே மாதிரி தொழில் அப்படின்னா எந்த துறையை இவங்க செலக்ட் பண்ண? இவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வரும். இன்னும் சொல்லப்போனால் எது செஞ்சாலும் ரொம்ப அழகாக வரும். சமையல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வரும். ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் இவங்க தாராளமாக படிக்கலாம். கலை சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தில் வேணாலும் இவங்க படிக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த ஹெவியான டஃப்பான ஜாப்ஸ் அப்படிங்கிறது வந்து துலாமுக்கு செட் ஆகாது. மென்மையா யாருக்கு கீழேயும் வேலை செய்யவும் துலாமால பெரும்பாலான துலாத்தினால முடியாது. ஏன்னா சீக்கிரம் மனசு இலகிடும். இவங்களுக்கு யாராவது அத்தாரிட்டி ஃபிகர் இருக்கிறாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு லைஃப் கரெக்டாக வராதுன்னே ஒன்று இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா வரும். பிஸ்னஸ் அனாலிசிஸ் ரொம்ப நல்லா வரும். மனிதர்களை கற்றுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். சைக்காலஜி நல்லா வரும். துலாமில் இருக்கவங்க லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் வேணாலும் இவங்க தொட்டு போகலாம். லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துலாம் போகிறாங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வரும். இவங்களை ரொம்ப நேர்த்தியாக வச்சுக்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அழுங்காமல் குடுங்காமல் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்போ ஹெல்த் ஓரியன்டாக நியூட்ரிஷன் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் வந்து துலாமுக்கு நல்லா வரும். அடுத்ததாக விருச்சிக ராசியில் புதன், இவங்களுக்கான பாசிட்டிவ்ஸ் என்ன, எதை இவங்க பண்ணக்கூடாது, அதே மாதிரி அடுத்தடுத்து இவங்க என்ன சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணலாம், என்ன வழிபாடுகள் வச்சுக்கலாம், படிப்பு தொழில் இப்படி ஒரு கலவையா? இப்போ வந்து விருச்சகத்தில் புதன் இருக்கு. ஆல்ரெடி அங்கே கேட்டை நட்சத்திரமும் அங்கே இருக்குது. அங்கே அதுவும் புதன் சாரன் வாங்கினது தான். இங்கே புதன் மறைஞ்சிருச்சு அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து புக்கிஷ் நாலேஜ் அப்படிங்கிறது வராது. கணக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும். ஒன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த விருச்சகத்தில் இருக்கவங்களை மட்டும் நம்மளால வந்து நீங்க இப்படித்தான் நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நீர் எங்கெல்லாம் தேங்கி இருக்குதோ அத்தனையும் விருச்சகமே. இது கடல் அடி ஆழத்தையும் நம்ம சொல்லலாம், குளங்குட்டையும் சொல்லலாம், கிணத்தையும் சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். அதனாலதான் விருச்சகத்தில் இருக்கவங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற மாதிரியே இருக்கும். ஒரு விருச்சகத்தை பார்த்தீங்கன்னா செழிப்பா இருப்பாங்க, ஒரு விருச்சகத்தை பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாம இருப்பாங்க. ஒரு விருச்சகம் இதுதான் என் கோல்னு போவாங்க, இன்னொரு விருச்சகத்துக்கு நான் என்ன பண்ணணும்னே தெரியாதும்பாங்க. அதனாலதான் இவ்வளவு வேறுபட்டு இருக்கும். அப்போ இங்க புதனும் மறைஞ்சிருந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்குன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இவங்களுக்கு ஹிடன் டேலண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. புதனை மறைமுகமாவே இயக்குறதே சந்திரன் தான். பயமும் கூட சேர்ந்து வரப்போ செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் ஆட்டம் காணும். ஸோ செல்ஃப் கான்பிடன்ஸ் இவங்க எப்படியாவது வளர்த்திக்கணும். முதல் தன்னை நம்பணும் அப்படிங்கிறது தான் விருச்சகத்துக்கு ஜென்ரலாகவே சொல்றது. அந்த தன்னை நம்புறதுங்கிறது என்னன்னா அப்ரிசியேஷன்ங்கிறது எங்கிருந்தும் வராது. ஏன்னா விருச்சகத்தோடது எல்லாமே ஹிடன் டேலண்டாகவும் மறைமுகமாகவே இருக்கிறப்போ இந்த நாலேஜை எங்க போய் இவங்க சமர்ப்பிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா என்ன மாதிரி இவங்களை வந்து மோட்டிவேட் பண்றாங்க இல்லை டீக்ரேட் பண்றாங்க, என்ன சொல்லி வளர்க்குறாங்கிறதெல்லாமே இருக்கு. அம்மா ஒரு வழிகாட்டியா இருக்காங்கன்னா இந்த குழந்தை ரொம்ப நல்லா பிடிக்கும். அதுல சந்திரன் நீச்சம், சந்திரன் நீசம், அப்போ அம்மா தான் விஷயமே இங்க. இப்ப அம்மா என்ன சொன்னாலும் இப்ப இந்த விருச்சகம் கேட்கும்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அம்மா வந்து இதுதான் உன்னுடைய கட்டுப்பாடு, நீ இதுக்குள்ளதான் இப்படிதான் இருக்கணும்னா மைண்ட் அதுலயே ஷ்ரிங்க் ஆயிடும். அது தாண்டி போகாது. அதுக்கப்புறம் அதே அம்மா தான் திட்டமும் செய்வாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்கன்னு ஒண்ணு இருக்கு. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் என்னத்தான் நீங்க அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க, மறுபடியும் அந்த பயத்திலேயே தான் அவங்க வந்து நிற்பாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இவங்களுக்கு வரணும் அப்படின்னா இவங்க வந்து திருச்செந்தூர் முருகர் ஸ்தலத்துக்கு போயிடணும். அதோட சந்திரனுடைய பயம் நீங்கணும்னா இவங்க காளஹஸ்தி போகணும். காளஹஸ்தி போயிட்டு அங்க இருக்க சிவனை இவங்க நல்லபடியா வழிபாடு பண்ணிட்டு வரணும். அப்பதான் வந்து இவங்களுக்கு பயம்ங்கிறதே நீங்கும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகம் விருச்சகத்துக்கு. இது வந்து குழந்தை முதல் பெரியவங்க வரை எத்தனை வயசானாலும் சரி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கூடயே தான் அவங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு மன அழுத்தங்கள், பழைய விஷயங்களை யோசிக்கிறது, இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துக்கிறது, இனிமேல் ஃபியூச்சர் நினைச்சு பயந்துக்கிறது, இதெல்லாம் கிளியர் ஆகணும்னா ராகுக்கான பரிகார ஸ்தலமே திருச்செந்தூர். அங்க போய் கடல்ல நீராடிட்டு வராங்க, அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி அவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னாலே அங்க இருக்கிற சூழலே அவங்கள வந்து நிறைய மாத்தும். அங்க இருக்க அந்த 9 நாழிகையில வந்து அவங்க குளிச்சுட்டு வராங்க அப்படின்னாலே நிறைய பிணிகள் அவங்கள விட்டு நீங்கும். நம்மளுடைய உடம்புல 9 ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 9 ஓட்டைகளுமே வந்து சுவாசமும் அங்க சம்பந்தப்பட்டிருக்குன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இவங்களுடைய சுவாசமும் சரியான முறையில வரணும்னா யார் ஒருத்தங்களுக்கு பயம் கம்மியா இருக்கோ சுவாசம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அங்க போய் நீராடிட்டு வாங்க, இப்படி பரிகாரங்கள் பண்ணிட்டு வாங்க, அங்க இருக்க சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்கலாம் ஒண்ணு இருக்கு. இவங்க திருச்செந்தூருக்கும் காளஹஸ்திக்கும் இவங்க போறது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க அப்படின்னாலே முதலில்
இவங்களுடைய பயம் நீங்கி ஸ்ட்ரெஸ் நீங்கிச்சுனாலே இவங்களுக்கு ஆல்ரெடி இவங்க கிட்ட இருக்க ஹிடன் டேலண்ட்ஸ் வெளியே வந்துடும். அது ராசியாகட்டும் லக்னமாகட்டும் அவங்களுக்கு இந்த டேலண்ட்ஸ் வெளியே வந்துடும். இப்போ அங்கேயே புதன் இருக்கிறதுனால படிப்பு தொழில் சம்பந்தமான விஷயம்னா இவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம்? இப்போ விருச்சகம் என்ன படிக்கலாம் அப்படின்னா, இவங்ககிட்ட ஹிடன் டேலண்ட்ஸ் நிறையா இருக்கும். பெரும்பாலும் விருச்சகம் வந்து படிச்சது ஒண்ணா இருக்கும், செய்யற வேலை ஒண்ணா இருக்கும். இன்னும் சில விருச்சகத்துக்கு வந்து படிப்பே ஒழுங்கா வந்திருக்காது, ஆனா வேலை நல்லா பண்ணிட்டு இருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் என்னன்னா அவங்களுடைய ஹிடன் டேலண்ட்ஸ். அவங்களோட ஹிடன் டேலண்ட்ஸ் எப்போ வரும்னா, இதுதான் விபரீத ராஜயோகம்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல, ரொம்ப பிரச்சனைகள் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரப்பதான் அந்த டேலண்டே அவங்களுக்கு வெளியே வரும். வேற வழியே இல்லைன்ட்டு மறைஞ்சிருக்க புதனே அப்பதான் அவங்களுக்கு வெளியே வந்து அவங்களுக்கு ஒரு டேலண்ட் கொடுக்குறப்போ யூனிக் டேலண்டாவே அது இருக்கும். யாராலையுமே ரீப்ளேஸே பண்ணவே முடியாத டேலண்ட் தான் மறைஞ்சிருக்க புதன் கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட். வாழ்க்கையில என்ன பிரச்சனை வருதுங்கிறது முதல்ல அவங்க கவனிக்கணும். அந்த பிரச்சனைக்கு பின்னாடி அவங்கனால தான் தீர்க்க முடியுங்கிறனால தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வருதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு ஒரு விஷயத்தை அவங்க தேடி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பதில் அங்கேயே இருக்கு, தொழில் அங்கேயே இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட. இவங்க சூஸ் பண்ணக்கூடிய படிப்புத்துறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த விஷயத்த வாழ்க்கை இவங்களை தேட வைக்குதுங்கிறத தான் இவங்க பார்க்கணும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த தேடலில் தான் உங்களுடைய தொழிலே அடங்கி இருக்குங்கிற ஒரு விஷயத்த மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சந்திரன் பயத்தை தான் கொடுக்கும், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நின்றுடணும். அப்போ தான் அந்த அப்ரிஷியேஷனுங்கிறது இவங்களுக்கு வர ஆரம்பிக்கிறப்ப தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அதுவே அவங்களுக்கு க்ரோ ஆகும். இன்னும் சொல்ல போனால் விருச்சிகத்தில் இருக்கவங்க வந்து யாருக்கு கீழே வேலை பார்க்கறத விட தன்னால் செய்ய முடியும்னு ஒன்று இருக்குன்னா, அந்த கான்ஃபிடன்ஸை கரெக்டாக வளர்த்திட்டு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டாங்கன்னா பிஸ்னஸ் ரீதியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும். தனுசு ராசி நேர்கள் இவர்களுக்கு அங்கேயே புதன் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? எதை அவங்க அவாய்ட் பண்ணணும்? என்ன வழிபாடு பண்ணிக்கலாம்? என்ன படிப்பு தொழில்? என்ன சக்கர ஆக்டிவேஷன்? இப்போ வந்து இவங்களுக்கு அங்கே புதன் இருக்கு அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி குரு எப்படி வந்து புதன் பேச்சை கேட்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா இது எல்லாமே தர்மத்தின் படி போகணும் அப்படிங்கிறது தான். ஆனால் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது வந்து தனுசுக்கு உண்டு, குருவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா குருவை பொறுத்த வரைக்கும் நீ புதன் தானே அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த புதனுடைய நாலேஜை இவங்க ஏன் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றோம்னா, புதன் வந்து காரியவாதிகள், குரு காரியவாதி கிடையாது. அப்போ அந்த புதனுடைய அனுகிரகத்தை இவங்க கொஞ்சம் வாங்கினாதான் தனக்கு என்னங்கிறத பார்க்க வைக்கும். ஆனா இது வித்தியாசமா எப்படி பார்க்க வைக்கும் அப்படின்னா, சுயநலமாக்கிடும். தன்னுடைய நீட்ஸ் என்ன, தனக்கு என்னங்கிறதே பார்த்துட்டு சுத்தி இருக்கவங்களெல்லாம் விட்டுரும். அப்போ இந்த புதனை வந்து இவங்க எப்படி செயல்படுத்தணும்னா, இப்ப எனக்கு பசிக்குதுன்னா அவங்களுக்கும் பசிக்கும், இப்ப எனக்கு ஒண்ணு வேணும்னா அவங்களுக்கும் ஒண்ணு வேணும்னு பகிர்ந்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்குத்தான் இந்த புதனை இவங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். இதை எப்படி வந்து தொழிலா மாத்துறாங்க, எப்படி வந்து காரியமா மாத்துறாங்கன்னு ஒண்ணு இருக்குது. எவ்வளவு அளவா சொல்றாங்கிறது தான் இவங்க புதனை கரெக்டா யூஸ் பண்ணணும். இப்போ புதனை கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு கரெக்டா வரணும். ஏன்னா எல்லாமே தர்மத்தின் படி புதனை இவங்க கரெக்டா ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு இங்க இருந்து பேமெண்ட் வரணும். இப்போ லைஃப் பார்ட்னரே இருக்காங்க, இதுதான் விஷயம், இதுதான் தேவையான அந்த ஷார்ப்னஸை வந்து கொடுக்க வைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எதுக்கு இப்படி இருக்காங்கன்னு தெரியலையே, அது ஏன் இது ஏன்ட்டு எல்லாமே கேள்விகளா இருந்து நான் கரெக்டு தான்ட்டு போயிடும் குரு. ஸோ அங்கதான் வந்து இவங்க புதனை கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனைகள் வராது. இப்போ தனுசுல புதன் இருக்கு, வக்ரமா இருக்குன்னா கேட்கவே கேட்காது, லிசனே பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய இந்த குரு என்ன பண்ணணும்னா இந்த நாலேஜ் மட்டுமே சொல்லிட்டு இருக்குமா தவிர்த்து, இல்ல நீ வளவளன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்க, நீ ஷார்ப்பா இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி இங்க புதனை யூஸ் பண்ணா இந்த புதன் வந்து இங்க வக்கரமாகறப்ப இது ஒழுங்கா யூஸ் பண்ண கூடாது. டீச்சிங் துறையெல்லாம் இருக்காங்க, கரெக்டா அந்த 1 ஹவர்னா அந்த 1 ஹவர் பேசிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு புதன் அங்க நல்லா இருக்கு, புதனுடைய பேச்சு அவங்க கேட்டுட்டாங்கன்னு ஒன்று இருக்கு. ஸோ இவங்களுமே சரியான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அவசியம். இவங்க வந்து அழகர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். மதுரை அழகர் கோயில்கிட்ட போய் வழிபாடு பண்ண புதன் வந்து இவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகி ஷார்ப் ஆகி ஃபோக்கஸ்ங்கிறது போய் இவங்களுடைய பவுண்டரிஸ், இவங்களோட எல்லைகள் முதல்ல இவங்களால செட் பண்ணிக்க முடியும்னு ஒன்று இருக்கு. அதே போல இந்த பத்ராச்சலம் ராமர் கோயிலுக்கு போயிட்டு அவங்க வழிபாடு பண்றாங்கனாலும் அங்கேயுமே வந்து இவங்களுக்கு புதன் ஒரு தெளிவு நிலைகள் அப்படிங்கறத கொடுக்கும். ஏன்னா பெரும்பாலும் தனுசுல இருக்கவங்களுக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஃபேமிலியை தான் ஹேண்டில் பண்ண வராது, வெளியில இருக்கவங்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. வெளியில இருக்கவங்களுக்கு இவங்க ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பர்சன். ஆனா ஏன் இவங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்கள்ட்ட வந்து கரெக்டா இல்ல அப்படின்னா, அதே நாலேஜ் இவங்க வீட்டுக்குள்ள வந்து செலுத்துறப்பவும் அந்த குருங்கிறது ஒரு கெத்துங்கிற ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட ஒன்று கொடுக்குறப்ப இவங்க வந்து ஒரு டீச்சர் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நாலேஜ் ஷேரிங்காவே இருக்கும். தவிர்த்து ஷார்ப்பா உனக்கு இதுதான் வேணுமான்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் வந்து சமநிலையில உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன்னு ஒரு விஷயம் இருக்கும். இங்கதான் இவங்களுக்கு டிவியேட் ஆகும். ஸோ இந்த ஸ்தலங்களுக்கு போய் இவங்க வழிபாடு பண்ணுறப்போ முதல் ஒரு ஹையர் லேர்னிங்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த டிவைனிட்டியோட ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த புதன் வந்து அழகை ரசிக்க வைக்கும். ஏன்னா இங்கே ஏதோ ஒரு இடத்துல எப்போவுமே சந்திரன் ஒரு வேலை பார்த்துட்டே இருக்குன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, சந்திரன்கிறது அழகு, மனநிலைமை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும். ஸோ என்னத்தான் வந்து புதன் வந்து சந்திரன் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னாலும் சந்திரன் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும்னு ஒன்று இருக்குது. அதனால தான் இவங்களை வந்து சிவன் கோயிலுக்கெல்லாம் போங்க, திருவண்ணாமலை போயிட்டு வாங்கலாம் இப்போ வந்து தனுசுக்கு சொல்கிறோன்னா எல்லாமே சந்திரன்
அங்கே மறைமுகமாக செயல்பட்டு இருக்குங்கிறனால தான். அப்போ தான் புதன் உங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணணுன்னே ஒன்று இருக்குது. இவங்களுக்கான ஒரு படிப்பு, தொழில் அப்படின்னா எந்த துறையை இவங்க செலக்ட் பண்ணிக்கலாம்? பல துறைகள் செட் ஆகும். ஐடி துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். நாலேஜ் வந்து அப்ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிகிட்டே போவாங்கன்னு ஒன்று இருக்குது. டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து தனுசுக்கு ரொம்ப நல்லா வரும். டீச்சிங் ரொம்ப நல்லா வரும். டாக்டராக இருக்காங்கன்னா அவங்க டீன் ஆயிடலாம். அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தா நிறைய பேத்துக்கு புரியும். அப்போ தான் அங்கே புதன் கரெக்டாக அவங்களுக்கு வேலை பார்க்கும். வாக்கு சாதுரியம் அப்படிங்கிறது வந்து தனுசுக்கு அதிகமாகவே உண்டு. இதை கரெக்டாக கிறிஸ்பாக அவங்க யூஸ் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன வேணாலும் தனுசு படிக்கலாம். இவங்களுக்கான சக்கர ஆக்டிவேஷன், அதாவது இதை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க, நிறைய யூஸ் பண்ணாது, இந்த சக்கராவை நிறைய ஆக்டிவேட் பண்ணுங்கன்னா என்ன? இப்போ தனுசு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா நெருப்பு. நெருப்புங்கிறது வந்து விளக்கு போன்ற ஒரு அகல் தான் அவங்க. அதுதான் அவங்களுடைய நெருப்பு. அப்போ இந்த மணிப்பூரக சக்கரம் தான் அந்த அகலை அவங்களுக்கு. இதை வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்களுக்கு அவசியம் தேவை. ஏன்னா இந்த திரியை எப்படி நம்ம தூண்டி விடுறோம்னு ஒன்று இருக்குது. இப்போ மேஷம் வந்து காட்டு தீ மாதிரின்னு ஒன்று வச்சுக்கோங்க. அவங்க நெருப்பு குபு குபுன்னு எரியுதுன்னா அதை பார்த்து இங்கே தனுசு அஃபெக்ட் ஆகும்னு ஒன்று இருக்குது. இவங்க மற்றவங்களோட தனக்கு கம்பேரிசன் பண்ணிக்க கூடாதுன்னே ஒன்று இருக்குது. தனக்கான ஃபோக்கஸ் என்னவோ அந்த எல்லைகளுக்குள்ளேயே இவங்க இருக்கணும்னா கோல் ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டு அந்த கோல் என்னவோ அந்த லட்சியத்தை சுற்றிய கன்சிஸ்டண்ட்டாக அதே எஃபர்ட் அதே லெவலில் இருந்துட்டாங்கன்னா இவங்க லைஃப் சேஃப். இவங்க வந்து மற்றவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு போயிடுறது நல்லது. தனுசு பிஸ்னஸே பண்ணவே கூடாது. ஏன் நாங்களாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட உங்களுடைய டீம் கரெக்டாக இருக்குது, அந்த டீம் எஃபர்ட் கரெக்டாக இருக்குன்னா ஒரு வகையில் ஓகே. ஆனால் பார்ட்னர்ஷிப்லாம் போகிறாங்க அப்படின்னா கிடப்பில் போட்டுட்டு இவங்க வந்துருவாங்க. டீமோடைய ஃபேமிலிக்காக நான் வந்து இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறேங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. யாரும் ஒரு புஷ் அப்படிங்கிறது வந்து தனுசுக்கு தேவை. அப்போ இவங்க யார் கீழேயாவது வேலை செஞ்சுட்டு போயிடுறது, ஆலோசகராக இருந்துக்கிறது அப்படிங்கிறது தனுசுக்கு ரொம்ப நல்லது. அப்போ இவங்க வந்து அட்வைசரி ரோல்ஸ் எது வேணாலும் இவங்க சூஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணுறது எந்த விஷயம் வேணாலும் இவங்க சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லா வரும். இவங்களுக்கு வந்து மணிப்பூரக சக்கரம் வந்து அளவா கோல் கரெக்டாக இவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரம்லாம் ஆக்டிவேஷன் ஜாஸ்தியாகவே கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராதுன்னே ஒன்று இருக்குது. அப்போ சுவாதிஷ்டான சக்கரத்தை கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னாலே ஏன்னா இந்த சுவாதிஷ்டானம் தான் போய் இந்த திரியை தூண்டுற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த திரி ஆடிட்டே இருக்குல்ல, இந்த விளக்கு ஆடிட்டே இருக்குன்னா இதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாம் இதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாங்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணுறேன்னா அந்த ஃபோக்கஸ் கரெக்டாக பண்ணி மனசு அதுதான் ஒருநிலைப்படுத்துறது. அப்போ அநாத சக்கரம் வந்து இவங்களுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் உள்ள கரெக்டாக கொண்டு வந்து ஆத்மார்த்தமாக அதை கனெக்ட் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட்டட் தான். தனுசுக்கு நல்லா பேசுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இயற்கையாகவே ஆக்ஞா சக்கரமும் ஆக்டிவேஷனில் தான் இருக்கும். அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே உண்டு தனுசுல இருக்கிறவங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரத்தில் ஒருத்தருக்கு புதன் இப்போ ஒரு தொகுப்பா அவங்களுடைய வாழ்க்கை என்ன, தெய்வ வழிபாடு என்ன, சக்கர ஆக்டிவேஷன், படிப்பு, தொழில். இப்போ மகரத்தில் ஒருத்தவங்களுக்கு புதன் இருக்குது அப்படின்னாலே நல்ல புத்திசாலித்தனமாக தான் அவங்க செயல்படவே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி சனி வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும். இந்த டிசிப்ளினை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு ஒன்று இருக்குது. கெரியர் வைஸ் வந்து நல்ல ஸ்டெபிலைஸ்டாக போவாங்க அவங்க. ஆனால் அது வக்ரமாகாமல் இருக்கணும். அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டெபிலிட்டி வந்து அவங்களுக்கு இருக்காது. மனசு மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு என்ன வரும்னே தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சிருவேன்னு ஒன்று இருக்கும். இவங்க வந்து ஈகோனா எதுவுமே பார்க்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பண்ணுனா எனக்கு இந்த காரியம் நடக்கும்னா நீ இதை கரெக்டாக பண்ணுறேன்ட்டு ஒரு ஸ்டெபிலைஸ்டாக இவங்க போயிட்டே இருப்பாங்கன்னா மகரத்தில் புதன் இருந்தால் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம். இவங்க கொஞ்சம் நல்லா படிப்பாங்க, புத்தி சாதுரியம் நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். பேசினாலே நல்ல கலகலன்னு இருக்கு. இவங்க பேசினாலே எங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. யாரையும் குத்தி காட்டாமல் பேசுகிறாங்கன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அது புதன் நல்லபடியாக வந்து மகரத்தில் இருக்குன்னா யாரையுமே குறை பேச மாட்டாங்க. இதே அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா இவங்க தான் புரளி பேசுகிறவங்களாவே இருப்பாங்க. இல்லைன்னா இவங்களை பற்றின மற்றவங்க புரளி பேசுகிறவங்களா இருப்பாங்க. இவங்க சும்மாவே இருந்தாலும் மற்றவங்க காசிப்பிங்கிறது இவங்களை சுற்றி சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். இவங்க தான் வந்து இப்போ எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிக்கணும், படிச்சு டெவலப் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இவங்களுக்கு வந்து சில கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாலாம் விஷயங்கள்லாம் கிடைக்கும். எழுத்துத்துறை மூலயமா இருக்கக்கூடிய எந்த விஷயமுமே இவங்களுக்கு செயல்படும். ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கூட இவங்க வந்து தாராளமாக அதுக்குள்ளே போக முடியும். ஏன்னா இந்த புதன் வந்து தொலைநோக்கு பார்வையாக இவங்களை சிந்திக்க வைக்கிறதும் இவங்களுக்கு வந்து இந்த காமர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா வரும் 10ல் புதன் இருக்கிறப்போ. ஏன்னா இது வந்து தொழில் அமைப்பு இல்லையா? ஸோ இந்த ட்ரேடிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அப்போ இந்த ஸ்ட்ரீம் ரொம்ப பெருசு இவங்களுக்கு. இவங்க இப்போ என்ன வழிபாடு பண்ணிக்கலாம்? கோவில் போய் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும், அதே மாதிரி வாழ்நாள் பூரா இந்த ஒரு வழிபாடு பண்ணிக்கலாம். இவங்க வந்து குருவாயூர் கோயிலுக்கு போகிறதும் கணவன் மனைவியே போயிட்டு வராங்கன்னா அந்யோன்யம் ரொம்ப அதிகரிக்கும். திருத்தணி முருகர் இவங்க கெட்டியாக பிடிச்சிக்கணும். தொழில் ரீதியான எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இவங்க திருத்தணி போயிட்டு வரலாம். திருத்தணி முருகரும் குருவாயூர் கோயிலுக்கு இவங்க போகிறப்ப இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான வெற்றிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். திருமணம் கூட இவங்க திருத்தணி குருவாயூர் கோயிலெல்லாம் இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ்டாக கொஞ்சம் கரெக்டாக போகும் அப்படிங்கிறது தான். கெரியர் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில கணவன் மனைவிலாம் சேர்ந்து ஒரே வேலை பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்கன்னா தாராளமாக குருவாயூர் திருத்தணி கோயிலுக்குலாம் போகிறப்போ தொழில் முன்னேற்றம், இவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் எதுவும் வராமல் சலசலப்பு
கசப்பு எதுவும் வராமல் கொஞ்சம் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு வரும். சக்கர ஆக்டிவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு சக்கர ஆக்டிவேஷன் பார்க்குறப்ப இவங்களுக்கு விசுத்தி சக்கரத்தை எப்படியாவது இவங்க ஆக்டிவேட் பண்ணிடணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து புதன் வந்து வாய் வார்த்தையில தான் எல்லாமே செய்யப்படும். அதாவது வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து 10ல் புதன். பேசியே ஒரு விஷயத்த சரி பண்ண முடியும், என்னுடைய வார்த்தை தான் எல்லாமே என்னுடைய தொழிலையே முன்னேற்றுது அப்படின்னா விசுத்தி சக்கரம் எப்பவுமே ஆக்டிவேட்டடாக இருக்கணும்னா உங்களுடைய அநாகத சக்கரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று சுவாதிஷ்டான சக்கரம். ஏன்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னு ஒன்று இருக்குது. மகரத்தில் புதன் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் எதுலையும் போய் அடிக்ஷனுங்கிற ஒரு விஷயத்தில் ஆயிடக்கூடாது. அடிக்ஷன் ஆக வைக்கிறது தான் சுவாதிஷ்டான சக்கரம். அது என்ன வேணாலும் அடிக்ஷனாக இருக்கலாம். அந்த அடிக்ஷன் ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா புதன் வேலை பார்க்காது, விசுத்தி சக்கரம் வேலை பார்க்காது. தாழ்வு மனப்பான்மையை கரெக்டாக புல் பேக் பண்ணி அதை வச்சிடும். அதனால உணவு கட்டுப்பாட்டு முறைகளும் லைஃப் ஸ்டைலுங்கிற ஒரு விஷயத்தை வந்து சுவாதிஷ்டானாவை சரி பண்ணிட்டாங்கனாலே விசுத்தி ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் ஒருத்தருக்கு வந்து புதன் இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க வாழ்க்கையானது எப்படி இருக்கும்? படிப்பு, தொழில், என்ன சக்கர ஆக்டிவேஷன், முக்கியமாக என்ன தெய்வ வழிபாடு? இவங்களுக்கு வந்து புதன் இருக்குது அப்படின்னா இப்போ ஆடிட்டராக போகிறாங்க அப்படின்னா மற்றவங்களுடைய கணக்கு வழக்குகள் பார்த்துக்கிறது, மற்றவங்களுடைய பொறுப்பை இவங்க வாங்கி பண்ணுறது, இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கையானவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இவங்களை நம்பி எவ்வளோ வேணாலும் பணம் கொடுத்துட்டு போகலாம், இவங்க பார்த்துக்குவாங்கலாம் ஒன்று இருக்கும். கேஷியர் மாதிரியான வேலைகள்லாம் வந்து கும்பத்துக்குள்ள புதன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ புதன் வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கும்பத்தில் இருக்கவங்களுக்கு இவங்க வந்து நம்பர் 2 பிஸ்னஸ் ரிலேட்டடாக யோசிக்கிறதும் என்ன பண்ணுனா நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற தாட்டுமே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போகும். இப்போ இவங்களுடைய டேலண்ட்டை இன்னொருத்தவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறப்போ புதன் வக்ரமாக யோசிக்க ஆரம்பிக்கும். ஏன் நம்ம இப்படி பண்ணுனா என்ன அப்படின்னு ஒரு ரிவர்ஸ் திங்கிங்கிறது போகும். புதன் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா ஃபேமிலியை எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக வச்சுப்பாங்க. சோஷியலைசிங் ரொம்ப நல்லா இருக்கும். பப்ளிக் ரிலேஷன் ஓரியன்டான ஜாப் எது வேணாலும் இவங்க எடுத்து பண்ணலாம். மக்களோட மக்களாக கான்வர்சேஷன் வச்சுக்கிற எந்த தொழிலுமே இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். மைக்கில் பேசுறது இது எல்லாமே வந்து இவங்க வந்து மற்றவங்களுக்காக சேவை செய்யறதுக்குனே பிறந்தவங்க தான் கும்பம். கவர்மெண்ட்ல எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கிறது, எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கிறது, இந்த நம்பர்ஸ் முதற்கொண்டு ஞாபகமாக வச்சு இந்த வருஷம் இந்த பேர் எல்லாமே ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா கும்பத்தில் புதன் நல்லபடியாக இருக்குன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு வந்து சக்ராஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மணிப்பூரக சக்கரம் ரொம்ப அவசியம். மணிப்பூரக சக்கரத்தை இவங்க ஆக்டிவேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தன்னுடைய பலம் தனக்கு தெரியாதுங்கிறே ஒன்று இருக்கு. ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இவங்களுக்கு போயிடக்கூடாது. அவங்களுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம்ங்கிறது கரெக்டாக வரணும் அப்படின்னா மணிப்பூரக சக்கரத்தை இவங்க ஆக்டிவேஷனில் வைக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வேலையே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பணம் வருமா வராதா, என்னுடைய வேலை நிலைச்சிருக்குமா இருக்காதா, எல்லா கன்ஃபியூஷனுமே இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படின்னா உங்கள் ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னா நெருப்புக்கு நம்ம தேவையான எண்ணெயை ஊற்றிட்டே இருந்தால் அது கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குங்கிறது தான். அப்போ அந்த எண்ணெய் ஊற்றுறதுங்கிறது என்னது, ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். வேலையை மாற்றிடாதீங்க, தொழிலை மாற்றிடாதீங்க, உங்களுக்கான டேலண்ட்டை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடுங்க அப்படிங்கிறது தான் வந்து கும்பத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு அங்கே புதன் ஸ்ட்ராங்காக இருக்கப்போ உங்களால் எல்லாமே கற்றுக்க முடியும். இப்போ கும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சமையல் அவ்வளோ அழகாக வரும். தண்ணி கொடுத்தா கூட சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு நேர்த்தியாக அவங்க பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குது. அவங்களுடைய சமையல் வந்து மற்ற யாரோடைய சமையல்லையுமே கம்பேர் பண்ண முடியாத மாதிரியான ஒரு டேஸ்டெல்லாம் அவங்களால கொடுக்க முடியும்னா அது தொழிலாக எடுத்து பண்ணுங்க. நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. எத்தனையோ வருஷம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பாதியிலே விட்டுருப்பாங்க. பிரிண்டிங் ரிலேட்டடு, ரைட்டிங் ரிலேட்டடு, எழுத்து சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் அவங்க தாராளமாக அதை செய்யலாம். மணிப்பூரக சக்கரத்தை தான் அவங்க வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதா. ஏன்னா மற்ற எல்லா சக்கரமே அவங்களுக்கு ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் தான். அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபோக்கஸ் ஒன்று தான் அவங்களுக்கு வந்து சிதறக்கூடிய ஒரு விஷயமாவே அவங்களுக்கு இருக்குது. இந்த என்ன கோயிலுக்கு இவங்க போகலாம் அப்படின்னா உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும். ஏன்னா கிருஷ்ணர் தான் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய, சந்தோஷமாகவே வழிபாடு பண்ணக்கூடியவங்க. கும்பத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எதுக்கு சோகமாக இருக்காங்கன்னே தெரியாது. ஏதோ அது ஒரு விஷயத்த ஒன்று பழசை நினச்சி யோசிக்கிறது, இல்லை ஃபியூச்சர் நினச்சி பயந்துக்கிறது, ப்ரெசென்ட் என்னங்கிறது ஹேண்டில் பண்ண தெரியாமல் போகிறது. அப்போ கிருஷ்ணர் வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த நொடியில் என்ன சந்தோஷமோ அந்த மகிழ்ச்சி நீ நல்லபடியாக அனுபவிச்சு அதோடையே கேரி ஆன் பண்ணி ப்ரெசென்ட்டில் இருங்கன்னு சொல்கிறது தான் அது. அப்போ இவங்க வந்து இந்த பந்தர்பூர் விட்டல் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் அவங்க வழிபாடு வந்து விட்டலா விட்டலான்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு செழிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க கிட்ட செழிப்பை வாங்கிக்கிறதுக்கே கும்பம் கொஞ்சம் யோசிக்கும், செழிப்பை செலவு பண்ணுறக்கே கும்பம் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு இன்னோவேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா வரும். சொசைட்டியில் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா மீனத்தில் புதன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது, படிப்பு, தொழில், அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், என்ன சக்கராவை ஆக்டிவேட் பண்ணலாம்? மீனத்தில் புதன் ஆல்ரெடி நீசம்.
சிந்தனையே முதல் வேலையே பார்க்காது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க குழம்பி தான் இருக்கீங்க. ஆமான்னு தெரியும், நான் குழம்பி தான் இருக்கேன். இந்த குழப்பத்திலேருந்து நீங்க வெளிய வர முடியும். நான் நொடியில வெளிய வரேன்ட்டு நொடியில திரும்பி போய் சிக்கிக்குவாங்கன்னா, அது மீனம் தான். அவங்களுக்கு வந்து அந்த குழப்பத்த சரி பண்ணிட்டே இருக்கணும். எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு, எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. ஏன்னா, இவங்களுக்கு அந்த கிளாரிட்டி வர வைக்கிறது தான் பிரச்சனையே. இது 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அப்ப மறைவு இந்த இடத்துல ஸ்தானம். அங்க நீச்சம் அங்க வேற. நீசமும் ஆயிடுச்சு, அங்க மறைஞ்சும் போயிடுச்சு. அங்க புதனால ஒழுங்கா செயல்படவே முடியாது. பயத்த முதல் குடுத்துரும். ஏன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இங்க ஒரு சந்திரன்னு ஒரு வேல பார்த்துட்டு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு. ஒருத்தங்க மேல அன்பு வச்சாலும் ஜாஸ்தியா வச்சுருவாங்க. பயம் வந்தாலும் ஜாஸ்தியா வந்துரும். இத சந்திரன் தேய்பிறை, வளர்பிறை இது எல்லாமே மறைமுகமாவே கனெக்டட். ஒரு புதன் அங்க நீசம் ஆயிடுச்சுனாலே, அங்க சந்திரன் ஒழுங்கா வேலை செய்யலங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எப்ப பாருங்க ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டே இருக்கும். முதல்ல அந்த கன்ஃப்யூஷன வந்து இவங்களுக்கே பயமா இருக்கும். நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். முதல்ல இந்த குழப்பத்திலிருந்து என்னை யாராவது வெளிய கொண்டு வர மாட்டாங்களாங்கிற மாரி தான் அவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து புதன் ஸ்ட்ராங் ஆயே ஆகணும். புதன் நீசமே ஆனாலும் புதன் எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னாலே, இவங்க வந்து லைஃப்ல நல்லா அடுத்தடுத்து கோல் கண்டிப்பா இவங்க போயிடுவாங்க. ஏன்னா மீனம் மாரி ஒரு வொர்க்கஹாலிக் கிடையாது. இவங்களுக்கு வந்து புதன் புத்திசாலித்தனமா, புத்தி சாதுரியமா வேலை பார்க்குதோ இல்லையோ, குரு வந்து அவங்களுக்கு அங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும். அதனால அவங்க வேலையில ஆளுமையா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா புத்திசாலித்தனமா செயல்பட்டுட்டு இருக்கிறாங்களா, மத்தவங்கள அனுசரிச்சு இருக்க வைக்கிறது தான் புதன். அப்ப இந்த அனுசரணை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆயிடும். அப்படிங்கிறப்போ இவங்க சந்திரன் கிட்ட வந்து கொஞ்சம் சரணாகதி ஆயிட்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் புதன். சந்திரன் எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா தானே இருக்கு புதனுக்கு. அப்ப இவங்க வந்து சிவன் வழிபாடு, ராமேஸ்வரம் போய் வழிபாடு பண்றது, ராமேஸ்வரத்துல இருக்க திருப்புலானை கோயிலுக்கு போய் இவங்க வழிபாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ராமேஸ்வரம் திருப்புலானை கோயில்ல வந்து நிறைய பரிகாரம் பண்ணக்கூடிய ஸ்தலம் அது. இன்னும் சொல்ல போனா 3000 வருடம் பழமையான ஸ்தலம் அது. அதுதான் பெருமாள். அங்க இருக்க அந்த சயன பெருமாள், அங்க இருக்கிற தாயார் அவங்க வழிபாடு பண்றது, தம்பதி சகிதமா அங்க வந்து அடிக்கடி அங்க வந்து பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும். அங்க போய் தம்பதி சகிதமா உட்கார்ந்து குடும்பம் செழிப்பா இருக்கக்கூடிய பரிகாரங்கள் அவங்க பண்ணிட்டு வரதும், அங்கதான் வந்து ஒரு சனியோடைய ஒரு கல்லு மறைஞ்சிருக்கிறதாவே வந்து ஒரு ஒரு விஷயம் அங்க இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிணி இருக்குன்னா அந்த பிணியும் வந்து அவங்களுக்கு நீங்கணும்னு ஒண்ணு இருக்கு. அனந்த பத்மநாத சுவாமி கோயிலுக்கு போய் 2 நாளாவது தங்கி அவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்கன்னா பயம் முதல் நீங்கும். தேவையில்லாத பயம். மீனத்துல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சீக்கிரம் திருமணம் ஆயிட்டு, அவங்க இருக்க லைஃப் பார்ட்னரையே சார்ந்து இருக்கிற மாரி இருக்கும். எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் லைஃப் பார்ட்னர்ட்ட வைக்கிறப்போ, லைஃப் பார்ட்னருக்கு ப்ரெஷராவே அது மாறிடும். இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, திருமணம் பண்றக்கே பயமா இருக்கும். இப்படி ஆயிடும், அப்படி ஆயிரும், எனக்கு இப்படித்தான் வரணும், அப்படித்தான் வரணும்னு காத்துக்கிட்டே இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. சில பேர் லவ் ஃபெயிலியர் ஆனவங்கலாம் இருப்பாங்க. திரும்பி இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு இவங்களுக்கு பயமா இருக்கும். அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா இங்க இருக்க அனந்த பத்மநாப சுவாமி கோயில்ல போயிட்டு அங்க வழிபாடு முறைகள் பண்ணி அங்க நல்லா குடுத்து வழிபாடு பண்ணணும். குடுத்து செழிப்பா வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து புதன் வந்து ஃபேவரபிளாவே இவங்களுக்கு மாறும். அநாகத சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹைலி வீக். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது ஓப்பனே ஆகாம நான் க்ளோஸாக தான் வச்சிருப்பேனே ஒன்று இருக்கும். விஷுவதி சக்கரம் ஆல்ரெடி உங்களுக்கு ஆக்டிவேஷனில் தான் இருக்கும். அதாவது அது எப்படி வேணாலும் அந்த விஷயத்தை வந்து அது வெளியே சொல்லிட்டே தான் இருக்கும். ஆனால் புதன் கிளாரிட்டியாக இல்லாதனால வார்த்தைகள்ங்கிறது இவங்களுக்கு தெளிவாகவே இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களுக்கு வந்து மணிப்பூரக சக்கரமும் இஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். காரியவாதிகளும் கூட மீனத்தில் இருக்கவங்க காரியமெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். சுவாதிஷ்டான சக்கரம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இவங்களுக்கு. அப்போ மூலாதார சக்கரத்தை முதல் ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். ஏன்னா மீனத்தில் இருக்கவங்க மோட்சத்துக்கான வழிபாதையை தான் அவங்க தேடி போகணும்னு இருக்கு. ஆனா மோட்சத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் விதி போக அவங்கள விடாதுங்கிறப்போ ஆட்டங்கான வைக்குங்கிறப்போ மூலாதார சக்கரம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் தான் வீக்கே. சகஸ்ரநாள ஆல்ரெடி ஓப்பன். ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து எல்லா எனர்ஜிஸுமே கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அவங்கள சுத்தி எனர்ஜிஸ் இருக்கும், பயங்கள் இருக்கும், இல்லூஷன்ஸ் மாயை ரொம்ப ஜாஸ்தி. சகஸ்ரநாளா ஃபுல்லா ஓப்பனா இருக்கு, மூலாதாரம் ஆக்டிவேஷன்ல இல்ல அப்படின்னாலே மாயை உலகத்துக்குள்ள தான் அவங்க இருப்பாங்க. 50-50 இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சில பேர் 90% மாயை உலகத்துல தான் இருப்பாங்க. நீங்க ரியாலிட்டிக்குள்ள வரணும்னா மூலாதார சக்கரம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நிலையான வழிபாட்டு முறைகள். அதனால தான் இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறைகள்லாம் நான் பண்ணி கன்சிஸ்டண்டா ஒரு நம்பிக்கை டவுட்டே வராமல் இருந்துக்கணும்னா மூலாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்களுக்கு படிப்பு துறைன்னு பார்க்குறப்போ இவங்களுக்கு ஹெச்ஆர் ரிலேட்டடான படிப்பு துறைகள். இப்போ எம்பிஏ படிக்கிறாங்க, எம்பிஏ ஹெச்ஆர் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா வரும். இவங்களுக்கு பியூட்டி ஓரியன்டான இண்டஸ்ட்ரீஸ், நிறைய கலைகள் இவங்களால கத்துக்க முடியும். புதன் நல்லா இருக்கு, புதனை நல்லது பண்ணிட்டாங்க, புதன் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டாங்க அப்படின்னா கலை சம்பந்தப்பட்ட துறைகள்ல ரொம்ப நல்லா வருவாங்க. ஆனா என்னன்னா என்னத்தான் இவங்க கலைத்துறையில டாப்பா இருந்தாலும் இவங்களுக்கு முன்னாடி வேற யாராவது ஒருத்தங்க வந்து கலையில வந்து கொஞ்சம் பிரதிபலிச்சு காட்டுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த புதன் வந்து இன்னொருத்தவங்களுடைய மனசை புரிஞ்சுக்க விடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது புரிஞ்சுக்காம போறப்ப தான் இவங்க பேக் அடிச்சிருவாங்க. மனசை கவர தெரியாது. மனசை கவர்ந்துட்டாங்க அப்படின்னாலே ஃபிளாஷியான ஒரு விஷயம்னு ஒன்று சொல்றோம்ல, ஃபிளாஷியா அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா வரும் மீனத்துல இருக்கவங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12 ராசிகள்ல புதன் இருக்கும்போது ஒரு அவேர்னஸாக கொடுத்துருக்கோம். என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவாக நல்லா இருக்கும்னு. இதே மாதிரி அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.